இன்னைக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு கூடுகை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஐயா எனக்கு அந்த நோட்டீஸ்ல அனுப்பும்போது எந்த ஒரு செய்தி கொடுக்கும்போது ஈஸ்டர் கூப்பிட்டாங்க, கிறிஸ்துமஸ் கூப்பிட்டாங்க, குட் ஃப்ரைடே கூப்பிட்டாங்க, எதை வேணாலும் உங்க விருப்பப்படி பேசிக்காங்க. நாங்க வில்பரட் ஐயா பேசும்போது அந்த கருப்பொருள் ஒண்ணு போட்டிருக்கோம், கொஞ்சம் கவனிச்சுக்காங்க அப்படின்னாங்க. என்ன போட்டிருந்துச்சு கருப்பொருள்? நோட்டீஸ் வந்துச்சா? இவங்களுக்கு எல்லாம் பேருங்களா? வாட்ஸ்அப்ல பாத்தீங்களா? அதுல கருப்பொருள் ஒண்ணு போட்டாங்க. என்னது போட்டிருந்தாங்க? எல்லாம் எங்களுக்கு எதுக்கு சார், டேட் தெரியும், கரெக்டா வந்துட்டோம். குடும்பமும் தேவ பக்தியும். இன்னைக்கு அதை அடிப்படையாக வைத்துதான் சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். முதலாவது, குடும்பத்தின் முக்கியத்துவம் என்ன? குடும்பம் சொல்றோமே, குடும்பத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? குடும்பத்தை உண்டாக்கியது யாரு? குடும்பம் என்ற அமைப்பை உண்டாக்கியது யாரு? மனிதன் அல்ல. யார் உண்டாக்குனா? தேவன் தான் உண்டாக்கினார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை வாசிப்பாருங்க. ஐயா சொன்னது போல தேவன் மனுஷனை படைத்து, அல்லது 10 ஆண்களை படைக்கல, 10 பெண்களையும் படைக்கல, ஒரு ஆணை படைத்தார். மற்ற எல்லா படைப்பையும் முடித்து விட்டு நல்லது நல்லது தேவன் உண்டாக்கினது என்று கண்ட தேவன், மனிதன் மாத்திரம் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. மற்ற 6 நாளும் அந்த முந்தைய படைப்புகள் எல்லாம் பார்த்து தேவன் சாயங்காலமும் விடிய காலமாகி முதலாம் ஆயிட்டு தேவன் பார்த்தால் நல்லது என்று கண்டார். ஆனால் மனிதனை மட்டும் தேவன் உண்டாக்கிய பிறகு அவருக்கு திருப்தி வரவில்லை. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஏவாளை உண்டாக்கி அவர்களை கணவனும் மனைவியுமாக வைத்தார். இதுதான் முதல் குடும்பம். அப்ப குடும்பத்தை உண்டாக்கியவர் யார்? தேவன். ஆண்டவர் நினைச்சிருந்தா ஒரே நேரத்துல புதிய ஏற்பாடுல சொல்கிறார், இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க தேவன் வல்லவராய். ஒரு கல்லை பார்த்து நீ மனுஷனாங்கன்னா ஆயிரும். ஏன்னா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு வார்த்தையில உண்டாக்கிட்டு, ஆனா மனுஷனை மண்ணுல படைச்சிட்டா அவர் நினைச்சிருந்தா 10,000 மனுஷங்கள் உண்டாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா தேவன் அப்படி என்ன செய்யவில்லை. மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியும் தானே அப்படி சொல்லிட்டு பின்னால ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் நினைச்சா எவ்வளவு வரையும் படைச்சிருக்க முடியும். ஆனா ஒருவனை படைத்து ஒரு மனுஷியை உண்டாக்கி அவர்கள் மூலம் தேவ பக்தியுள்ள சந்ததி என்ன செய்ய வேண்டும்? உருவாக வேண்டும். அப்படிதான் தேவன் அதை படைத்தார். ஆகவே குடும்பம் தேவனால் படைக்கப்பட்டபடியினாலே குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா உலகத்தையும் அழிக்கும் போது கூட ஒரு முழு குடும்பத்தை வேலைகளை வச்சு என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். யாரு? கொஞ்சம் பேசுங்க. இன்னைக்கு நம்ம குடும்பம் இல்லாம நோவாவையும் அவன் குடும்பம். ஏன்னா அந்த குடும்பம் பக்தியுள்ள குடும்பமாய் வாழ்ந்தது. தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நோவா உத்தமனும் நீதிமானும் ஆயிருந்தான். ஐயா நான் போன தடவை சொன்ன செய்தியை சொன்னாங்க. பார்வோன் குடும்பமாய் ஆராதிப்பதற்கு தடை செய்வான், ஆனா மோசே நாங்க குடும்பத்தோடு தான் கர்த்தரை ஆராதிப்போம் என்பதிலே உறுதியாய் நின்றான் என்று சொல்லி, அதே போல இந்த குடும்பம் முழுமையாய் தேவனுக்கு அர்ப்பணித்திருந்தது. இந்த குடும்பத்துல யாரெல்லாம் இருந்தா? நோவா, அவனுடைய மனைவி, எத்தனை பிள்ளைங்க? 3 பையங்க, 3 மருமகன், அத்தனை பேரும் இருந்திருக்காங்க. ஆனா லோத்து எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கேயும் ஆண்டவர் அந்த குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு தான் வந்தார். ஜீவன் தப்ப ஓடி போனான். ஆனா அங்க அந்த குடும்பத்தினுடைய முழு பயபக்தி இல்லை. லோத்து நல்லா இருந்தான், அவன் மனைவி கூட பின்னிட்டு பார்த்து ஒப்புதன் ஆயிட்டான். நீங்க அந்த பகுதியை வாசிச்சு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, இன்னும் இந்த ஊர்ல உனக்கு தெரிஞ்சவங்க இருந்தா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது, இவனுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற மருமகன் போய் என்ன செய்வான்? எப்பா வந்துருமா அவன் சொல்லுவான், போ எங்க அழிய போகுது. அப்ப அந்த குடும்பம் முழு பக்தி இல்லை. ஆனா நோவா குடும்பம் முழு பக்தியா இருந்தது.
எனவே தேவன் குடும்பமாய் அங்கே காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம். எனவே தேவன் குடும்பத்தை நேசிக்கிறவர். அதனாலதான் மனுஷனாய் வந்த போது முதல் அற்புதத்தை எங்க போய் செய்கிறார்? கானாவூர் கல்யாண வீட்டுல செய்கிறார். அந்த குடும்பத்தின் மேன்மையை தேவன் படிப்படியாகவே வெளிப்படுத்தி வருகிறார். இன்றைக்கும் தேவன் குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறார். இதை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்து விடக்கூடாது. அதனாலதான் யோசுவா சொல்கிறான், நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த குடும்பமாய் கர்த்தருக்குள்ளே வாழ்கிறது தான் இந்த உலகத்துல பெருசு. கணவன் நல்லா இருக்க, மனைவி ரசிக்கப்படல, மனைவி ரசிக்கப்பட்டிருக்கா, பிள்ளைகள் வரல, அதுல இந்த முகாமினுடைய நோக்கமே யோசுவா சொன்னது போல நானும் என் குடும்பமும் கர்த்தருக்காக வாழ வேண்டும் இந்த உலகத்துல. அதுதான் நம்முடைய நோக்கம். அப்படி யோசுவா அதை சொன்னா, புதிய ஏற்பாட்டிலே ஐயா சொன்னது போல கொர்நேலியு, அவன் ரொம்ப கடவுளை அறியல, ஆனா கூட தேவ பக்தி இருந்தது, பயம் இருந்தது, தான தர்மம் செய்தான், எப்பவும் வீட்டார் அனைவரோடும் கூட அப்படி இருந்தான். அதனாலதான் ஆண்டவர் பிரத்யேகமாய் ஒரு தரிசனத்தை அவனுக்கு கொடுத்து பேதுருவை திரும்ப அனுப்பி சுவிசேஷத்தை அறிவிக்க வைக்கிறார். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், குடும்பத்தை உண்டாக்கியவர் தேவன், குடும்பத்தை இன்றைக்கும் அதிகமாக முக்கியப்படுத்துகிறார், நேசிக்கிறார். அதனால ஒரு ஆண்டரை பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பமா இருந்தாலும் முதல் இடம் தேவனுக்கு, ரெண்டாவது இடம் எதுக்குதான்? குடும்பத்துக்கு தான். மூணாவது இடம் தான் எங்க? ஊழியம். என்ன சார் மூணாவது ஊழியம் சொல்றீங்களா? பைபிள் அப்படித்தான் சொல்லுது. ஏன்னா குடும்பம்ங்கிறது எல்லாருக்கும் உரியது. எல்லாரும் ஊழியம் பண்றாங்களா? ஆனா ஊழியம் செய்கிறவர்கள் குடும்பத்தை சரியாய் நடத்த வேண்டும். தீமோத்தேயுவின் வாசிப்பாருங்க, ஊழியக்காரனுடைய தகுதியில் அவர் என்ன கொடுக்கிறார்? தன் சொந்த குடும்பத்தை சரியான வழியில நடத்த வேண்டும். அப்படி ஒருவனை தான் மூப்பனா ஏற்படுத்துங்கிறது சொல்றார். தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் தேவனுடைய சபையை எப்படி அப்போ குடும்பத்தை நடத்துகிறவன் தான் ஊழியம் செய்ய வேண்டும். ஊழியம் செஞ்சுட்டு குடும்பம் நடத்த யோஜனம் இல்லை என்பதை தான் வேதம் சொல்கிறது. அப்போ முதலிடம் தேவனுக்கு, இரண்டாவது இடம் குடும்பத்துக்கு, மூன்றாவது இடம் தான் ஊழியத்துக்கு. நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் இங்க குடும்பம் அப்படிலாம் அமைக்க வரல. அவர் மனிதரை ரட்சிப்பதற்கு, ஜீவனை கொடுப்பதற்கு ஊழியம் செய்த வந்தார். இப்ப 12 வயசுல இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகிறார். அங்க இருக்கிற பரிசேயர் சதுசேயரோடு பேசுகிறார், கேள்வி கேட்கிறார். அவங்களுக்கு என்ன செய்ய முடியல? பதில் சொல்ல முடியவில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 47 வசனத்தை வாசிங்க. லூக்கா 2:47. பாருங்க, அப்பவே 12 வயசுலயே அவருடைய ஞானம், பரிசேயர் வேதபாரர்களுக்கு மிஞ்சின ஞானம் அவருக்கு வந்துச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா 12 வயதிலேயே என்ன செஞ்சிருக்கலாம்? ஊழியத்துக்கு போயிருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் குடும்பத்துக்குள்ள இருக்கிறாரு? எத்தனை வருஷம் இருந்தாரு? எத்தனை வயசுல ஊழியத்துக்கு வந்தாரு? 30 வயசு. 18 ஆண்டுகள் அவர் முழுமையான தகுதி பெற்ற பிறகும் ஒரே வரிதான் எழுதியிருக்கிறது. அதன் பின்பு அவர் சென்று தாய் தகப்பன்மாருக்கு என்ன செய்திருந்தார்? கீழ்ப்படிந்திருந்தார். 18 ஆண்டு காலம் திரும்ப குடும்பத்துல தான் இருக்கிறார். ஒரே வரியில முடிச்சிட்டார், கீழ்ப்படிந்திருந்தார். அந்த குடும்பத்துல அவர் எப்படி இருந்திருப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா இயேசு கிறிஸ்து வேறுபட்டவராக இருந்திருப்பார். ஏன்னா அவருடைய சொந்த சகோதரர்கள் கூட இயேசுவை என்ன செய்யல, மரணம் வரைக்கும் விசுவாசிக்கல. எப்படி யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரருடைய துன்மார்க்கத்தெல்லாம் அப்பாவுக்கு சொன்னா, அது மாதிரி அந்த துன்மார்க்கத்தோடு அவர்கள் வாழ்ந்தாலும் இவர் வித்தியாசமாய் அந்த குடும்பத்திலே வாழ்ந்து காட்டியிருப்பார். அப்ப 30 வயசு வரைக்கும் குடும்பத்துல இருந்துட்டு தான் 3 வருஷம் தான் ஊழியம் செய்கிறார். இதிலிருந்து குடும்பத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை உணர்த்துவதற்காக சொன்னேன். அப்ப முதலிடம் தேவனுக்கு, தேவன் கொடுக்க இடத்த குடும்பத்துக்கு கொடுத்துடக்கூடாது. 2வது இடம் குடும்பத்துக்கு, 3வது தான் ஊழியம், மற்ற காரியங்கள். இப்ப குடும்பம் பார்த்தாச்சு, தேவ பக்தி. அப்ப குடும்பம் தேவ பக்தியா இருக்குன்னா, தேவ பக்தினா என்ன? இன்னைக்கு பக்தி என்பதற்கு எல்லா மதங்களிலேயும் விளக்கம் இருக்குது, செய்யறாங்க. இப்ப இந்து மதத்தை எடுத்துட்டீங்கன்னா அவங்க பக்தியா இருக்கிற மாதிரி எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. வெள்ளி செவ்வாய் வந்துட்டுன்னா காலையில எழுப்பி வீட்டை தொடச்சி கோலம் போட்டு வச்சிருவாங்க. இன்னைக்கு ஆண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அங்க போகும் வரைக்கும் விரதம் இருப்பாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நேரத்தை கூட பார்த்தேன், ரோட்ல அப்படியே நடந்து எத்தனை திருச்செந்தூர் வரைக்கும் போறாங்க கால்நடையா, செருப்பு இல்லாம, அழகு குத்துறாங்க, சரீரத்தை ஒடுக்குறாங்க. அவங்களும் நம்ம உபவாசம் மாதிரி விரதம் இருக்காங்க, அன்னதானம் பண்றாங்க, எல்லாமே செய்யறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க.
ஆனா அவருடைய பக்தி எப்படி இருக்கும்? எல்லாமே கடவுளுக்கு முன்பதாக அப்படி இருக்கும். வெளியே அவங்களுடைய தொழில், வியாபாரம் அல்லது குடும்பம் அப்படி போகும்போது அதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, கடவுளுக்கு முன்னாடி பக்தியா இருக்கும். சேவல் முஸ்லீம் எடுத்துக்காங்க, ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகணும்னா, நான் கூட ஒரு நாள் ஒரு கடைக்கு போனேன். அவர் ஒரு டேப் கட்டி உள்ளதான் அவர் இருக்காரு, டேப்பை கட்டி வச்சிருக்காரு. உள்ள பார்த்தா அப்படியே உட்காந்து தொழுதுட்டு இருக்காரு. நாங்க 5 நிமிஷம் நின்னா பரவதான் அவர் வந்து என்ன செய்யாரு, வியாபாரத்தை விட முக்கியப்படுத்துறாங்க தொழில். இன்னைக்கு கிறிஸ்துவத்திலையும் பக்தி இருக்கு. என்ன பக்தி இருக்கு? கோயிலுக்கு வரணும், காணிக்க கொடுக்கணும், ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணணும், கூட்டங்களுக்கு போகணும், பாடணும், எல்லாம் இருக்குது. ஆனா இதோட நம்ம நின்றுட்டோம்னா நம்ம பக்திக்கும் அவங்க பக்திக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். நம்முடைய பக்தி என்பது, தேவ பக்தி என்பது வேறு. ஓசியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4 வசனத்தை வாசிங்க. உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் முடிந்து போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பக்தி ஒரு பனி மாதிரி, அப்படி பளிச்சுன்னு இருக்கும். பார்க்க வெயில் வர வர என்ன செய்யறோம், மறைந்து போய்விடும். தேவனுக்கு உகந்த பக்தி அதில். அதனாலதான் புதிய ஏற்பாடு அநேக தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப தேவ பக்தி என்பதனுடைய முழுமையான பொருள் நான் ஆராதனையிலே அதை பேசினேன், இப்ப கொஞ்சம் ஆவப்படுத்துகிறேன். பிரசங்கி சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம், புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை காட்டுகிறேன். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. பிரசங்கி 2:13-14. இருளை பார்க்கிறோம் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியத்தை பார்க்கிறோம் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். 2:12 வாசிங்க. 12:13 இல்ல 12:13. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. கடைத்தொகை என்று சொல்கிறார், ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை கை கொள்வது. இயேசுவும் இதை புதிய ஏற்பாட்டிலே சொல்கிறார். மத்தேயு 7:24, ஒருவன் என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் கற்பாறையின் மேல் வீட்டை கட்டினவன். அப்போ தேவ பக்தியினுடைய முழுமையான பொருள் நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்ட வேத வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை தான். அதுதான் தேவ பயம், தேவ பக்தி, தேவனுக்கு ஆராதனை, எல்லாமே அதுதான். அப்ப இந்த வார்த்தைப்படி வாழாமல் இந்த மேலோட்டமான பக்திகளை மட்டும் நாம் செய்து கொண்டிருந்தால் அது பனியை போன்றது என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் தீத்து 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர் பக்திக்குரிய ஒரு காரியத்தை சொல்கிறார். தீத்து 1:3 வாசியுங்கள். அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும். தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாக வேண்டும். அப்ப மொத்தத்துல பாத்தீங்கன்னா சத்தியத்தை சரியா அறியணும், அதன்படி குடும்பமா வாழணும். இதுதான் தேவ பக்தி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில வேதத்திலிருந்து குடும்பம் தேவ பக்தியா எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சத்தியத்தை அறிகிற அறிவுனா வேதத்துல தான் இருக்குது. வேதமே சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம் எது? இந்த வேதம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு இந்த வேதத்தை 3 தரமான மக்கள் இருக்கிறார்கள். எப்படின்னா, வேதத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. நான் சொன்னேன், மேலோட்டமான பக்தியை மட்டும் செஞ்சுட்டு கடவுளுக்கு நாங்க பக்தி காட்டுறோம் போயிடுவாங்க. இன்னொரு குரூப் வேதத்தின்படி வாழ்வும்பாங்க, வேதத்தின் ஒரு பகுதியை மட்டும் கடைபிடிப்பாங்க. அதற்கு எதிர்பகுதியை அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா அதை விட்டுருவாங்க. இன்னொரு குரூப் இருக்குது, வசனத்தை தங்களுக்கு சாதகமா மாற்றிக்கொள்ளாங்க. இவங்க என்னெல்லாம் வாழ்றாங்களோ ஏதாலும் வசனத்தை விளைச்சு நான் வசனத்தின்படி வாழ்கிறேன். இன்னைக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காலுக்கு தகுந்தால்தான் என்னத்தை தரிக்கணும்,
செருப்பை தரிக்கணும். செருப்புக்கு தகுந்தாலும் என்ன செய்யக்கூடாது, காலை தரிக்க கூடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த வேத வசனத்துக்கு தகுந்தாலும் நம்ம வாழ்க்கையை மாற்றணுமே ஒழிய, நான் வாழ இன்னைக்கு பெரும்பாலான ஊழியர்கள் அப்படித்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க செய்யற தப்புக்கெல்லாம், அவங்க செய்யற காரியத்துக்கெல்லாம் ஏதாவது ஒரு வேத வசனத்தை வேற நோக்கத்துல சொன்னதை காட்டி, நான் வேதத்தோடு தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிய காலத்துல வந்திருக்கும். ஆனால் வேத வசனத்தை சரியானபடி அறிந்து அதன்படி வாழ்வது தேவ சத்தியம். அப்ப இன்னைக்கு இந்த வேத சத்தியத்துல குடும்பத்தை குறித்த சில காரியங்கள் இருக்கிறது. நான் இப்ப அந்த பகுதிகளை உங்களுக்கு குறிச்சுக்காங்க சொல்லியிருந்தேன். நான் எல்லாத்தையும் உங்களோட பேச முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனாலும் நீங்க அந்த பகுதியை குறிச்சு வச்சுட்டு நான் பேசுறதையும் பிறகு வீட்லையும் போய் நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 31 வசனங்கள். எபேசியர் 5:22 31. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 18 21. கொலோசியர் 3:18 21. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8 15. 1 தீமோத்தேயு 2:8 முதல் 15. 1 பேதுரு 3:1-7. 1 பேதுரு 3:1-7. 1 கொரிந்தியர் 7:1-16. அதே 1 கொரிந்தியர் 11:3-16. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம். எபேசியர் 6:1-4. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. இது முக்கியமான பகுதி. நீங்க வீட்டுல போய் இதை ஒரு முறை வாசித்து தியானிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இப்போ குடும்பம் அப்படின்னு வரும்போது அங்க ஆணும் பெண்ணும், அது குடும்பமா வரும்போது கணவனும் மனைவி. ஒரு கேள்வி மட்டும் கேட்க போறேன். ஆணும் பெண்ணும் சமமா, சமம் இல்லையா? சும்மா சொல்லுங்க, என்ன சொன்னாலும் தப்பு இல்லை. ஏன்னா நான் ஒரு கோணத்துல கேட்பேன், நீங்க ஒன்ன யோசிச்சு சொல்லுவீங்க. இப்படி சொல்லிட்டா தப்பா நினைக்கண்டாம். இது நமக்கு ஒரு பகிர்வு தான். ஆணும் பெண்ணும் சமமா, சமம் இல்லையா? சமம். ஐயா சமம்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சமம் 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 இல்ல அவங்களும் சொல்லிட்டாங்க. அப்ப 2 குரூப்புமே இருக்கு. சரி, வேதத்தின்படி நம்ம பார்ப்போம். 2 பதிலுமே சரிதான். 100% ஆணும் பெண்ணும் சமம் என்று சொல்ல முடியாது. 100% ஆணும் பெண்ணும் சமம் இல்லை என்றும் சொல்ல முடியாது. சமம் சமம் இல்லை. என்ன சார் குழப்பீங்க? ஒண்ணு சமம்னு சொல்லுங்க, இல்ல இல்லைன்னு சொல்லுங்க. அப்படிதான் வேதம் சொல்லுது. அதான் நான் சொல்ல முடியும். தேவன் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவன் அன்புள்ளவரா? அன்புள்ளவர். தேவன் எரிச்சல் உள்ளவரா? பட்சிக்கிற அக்னியா? ஆமா, அது என்ன 2 பதில்? அன்புள்ளவர்னா அன்புள்ளவர்னு சொல்லணும், எரிச்சொல்லவர்னா எரிச்சொல்லவர்னு சொல்லணும். இப்ப மட்டும் 2ஐயும் சொல்றீங்க. 2 வசனம் இருக்கு இல்லையா? அப்ப எப்படி பார்க்கணும் இத? எப்போது தேவன் அன்பாய் இருப்பார்? யாரிடத்தில் அன்பாய் இருப்பார்? எப்போது தேவன் எரிச்சல் உள்ளவராய் இருக்கிறார், பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார், யாரிடத்துல? இப்படி பகுத்துதான் பார்க்கணும். அதே போலதான் ஆணும் பெண்ணும் சமம் என்றும் வேதம் சொல்கிறது, வேறுபாடு உண்டு என்றும் வேதம் சொல்கிறது. இங்கதான் உலகத்தின் கொள்கைக்கும் கிறிஸ்தவத்துக்கும் ஒரு பெரிய மாறுபாடே வருது. அவங்க சமம் என்ற ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு எங்கேயோ போயிட்டு வளரும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் அதுக்குள்ள சாஞ்சி போறாங்க. ஆனா நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? இப்ப சமம்ங்கிறதுக்கு ஒரு சில காரியத்தை சொல்ற. ஆதாமை படைத்து விட்டு ஏவாளை படைக்கும் போது அவனுடைய எங்க இருந்து எலும்பெடுக்கிறாரு? தலையில எடுத்தா நான் உனக்கு மேலன்னு சொல்லிடக்கூடாது, காலில் எடுத்தா நீ அடிமைன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல நடு பகுதியில் எடுத்துட்டாரு. பெண்ணை என்ன செய்ய முடியாது, நான் மேல கீழே சொல்ல முடியாது. இவ்வளவு சொன்னேன் சமம். அப்புறம் நான் சொன்னேனே, வேலையில காப்பாற்றும் போது ஆணை மட்டும் ஆண்டவர் காப்பாற்றல, பெண்களையும் என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். ரட்சிப்புன்னு வரும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரட்சிப்பு சமம் தான். அதைத்தான் கலாத்தியர் 3:28 வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:28 வாசிங்க. எல்லாருக்கும் ஒண்ணுதான் ரட்சிப்பு, எல்லாருக்கும் ஒண்ணுதான் பரலோகம், எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆண்களும் ஆண்டவர்கிட்ட பேசலாம், பெண்களும் ஆண்டவர்கிட்ட பேசலாம். இப்படி ஒரு சமத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சம உரிமை, சம நீதியின்படி சமம். இப்போ இயேசு கிறிஸ்துட்ட
ஒரு விபச்சாரம் பண்ண பிடிச்சிட்டு வராங்க. என்ன சொன்னாங்க? ஏசுட்டு வந்து அந்த வார்த்தையை சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? பைபிள் படிக்கீங்களா? சும்மா சொல்லுங்க. இவளை கையும் மெய்யுமா என்ன செஞ்சோம்? கையும் மெய்யுமா பிடிச்சா எத்தனை பேரை கொண்டு வரணும்? 2 பேரை தானே கொண்டு வரணும். ஆணை மட்டும் விட்டுட்டு பெண்ணை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா யூத சட்டத்துல ஆண்கள் எத்தனை மனைவினாலும் வச்சுக்கிடலாம், ஆனா பெண்கள் போனா அது விபச்சாரி அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. இப்ப இயேசு பாக்குறாரு, எப்ப எனக்கு நீதியின்படி எல்லாரும் ஒண்ணுதான். அவர் பார்த்து அதை கேட்கல. அதனாலதான் சொன்ன, உங்களில் கொண்டு வந்தானே ஆம்பளை, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது அவன் மேல். அவன் நீ மட்டும் பாவம் செய்வ, அவன் மட்டும் பாவம் செஞ்சு பிடிச்சிட்டு வந்தா அது என்ன நீதி? அங்கேயும் தேவன் நீதியின்படி எனக்கு ஆணும் ஒண்ணுதான், பாவம் செஞ்சாலும் ஆணுக்கும் தண்டனை தான், பெண்ணுக்கும் தண்டனை தான். அப்படி இயேசு கிறிஸ்துவும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம நீதி, சம உரிமை, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் படைப்பிலேயே தேவன் வேறுபாடை வைக்கிறார். ஆதாம் எப்படி படைச்சாரு? தனியா மண் எடுத்து அவனை உருவாக்கி ஜீவ சுவாச ஊதினார். இப்ப ஏவாள சமமா படைக்கணும், எப்படி படைச்சிருக்கணும்? இன்னொரு மண் எடுத்து ஊதி பெண்ணா படைச்சிருக்கணும். ஆனா அங்க மட்டும் அப்படி செய்யல. ஆணில் இருந்து ஏவாளை உருவாக்குகிறார். அதுக்கு இந்த நோக்கம் பின்னால் இருக்கிறது. அப்ப அங்க ஆண்டவர் சமமா படைக்கவில்லை. படைப்பிலேயே பெரிய வேறுபாடு, மிக மாற்ற முடியாத வேறுபாடு. தாய்மை என்ற ஒன்றை யார் கொடுத்திருக்கிறாரு? யார் கொடுத்திருக்கிறாரு? பெண்ணுக்கு தான் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் உலகத்துல எல்லாரும் நாங்க சமம், எல்லாரும் நாங்க சமம், நாங்க அங்க வேலைக்கு போவோம், ஆண்களை மாதிரி போயிருவோம், அப்படி போயிருவோம் சொல்றாங்க. ஆனா தேவன் படைத்த இந்த படைப்பை மாற்ற முடியுமா? நானும் வேலைக்கு தான் போறேன், இன்னும் நீ குழந்தை பெற்றுக்கோ, நானும் பெற்றுக்கிட முடியாது சொல்ல முடியுமா? தேவன் மாறாத பிரமாணத்தை ஆண் பெண் வேறுபாடு உண்டு என்பதிலே தெளிவாய் வைத்து விட்டார். மனுஷன் மாத்திட்டு போறான். அப்ப எங்கே ஆணும் பெண்ணும் சமம், எங்கே வேறுபாடு என்பதை தெளிவாய் அறியும் போதுதான் அந்த குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு உலகத்தின் நீதி அநேக குடும்பத்துக்குள்ள புகுந்ததுனால அநேக குழப்பங்கள் வருகிறது. இது ஒருவருக்கு ஒருவர் அடிமை என்ற நிலையிலே தேவன் வைக்கவில்லை. தேவனுடைய ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறது, அந்த அடிப்படையிலே தான் அவர் படைத்திருக்கிறார். அதே மாதிரி பாருங்க, நான் கொஞ்ச நாளைக்கு முந்தைய ஒரு செய்தி பார்த்தேன். ஆணினுடைய மூளைக்கும் பெண்ணினுடைய மூளைக்கும் பெருத்த வேறுபாடு இருக்கிறான். அங்க ஒரு 5 நிமிஷம் அதுல பேசியிருந்தாங்க. ஆணின் மூளையுடைய அமைப்பு வேறு, பெண்ணினுடைய மூளையினுடைய, அது நமக்கு தெரியாது, ஆனா இது தெரியும், ஆண் வேறு பெண் வேறுங்கிறது. அப்படி தேவன் சில விஷயங்களிலே ஆணையும் பெண்ணையும் வேறுபாடு படுத்தி தான் வச்சிருக்கிறார். அதனாலதான் பேதர் எழுதும்போது சொல்கிறார், அவர்கள் பலவீன பாண்டமா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். உண்மையிலே பலவீனம் தானே. நாங்க தான் இன்னைக்கு ஏரோப்ளைன் ஓட்டுறோம், நாங்க போலீஸ் ஆகிடலாம் சொன்னாலுமே சரீரத்தின்படி பெண்கள் பலவீனமானவர்கள் தான், மனதின்படியும் பெண்கள் பலவீனமானவர்கள் தான். அதுதான் தேவனுடைய படைப்பு. ஆனா உலகம் என்ன பண்ணிட்டுன்னா, ஒரு காலத்துல ஆணுக்கு பெண்ணை அடிமையாவே வச்சிருந்தாங்க. ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி பாத்தீங்கன்னா, ஒரு கணவன் இறந்து விட்டால் மனைவியை உடனே என்ன செஞ்சிருவாங்க? உடன்கட்டையில ஏறணும், எரிச்சாங்க. பெண்ணுக்கு மறுமணம் இல்லை, பெண்ணுக்கு படிப்பு இல்லை, அப்படிலாம் பல அடிமைத்தனங்கள் அன்னைக்கு இருந்துச்சு. நம்முடைய மிஷனரிகள் தான் வந்து வேதத்தை படிச்சு கற்றுக் கொடுத்த பிறகு அந்த அடிமைத்தனம் கிடையாது, ஆணும் பெண்ணும் ஒண்ணுதான், பெண்களும் மறுமணம் செய்யலாம், நீனும் ஒருத்தியை தான் கல்யாணம் பண்ணணும், அவங்களும் ஒருத்தர் தான் வைக்கணும் அப்படிங்கலாம் சட்டங்களை வேதத்தின்படி கொடுத்தாங்க. ஆனா இப்போ சமம்ங்கிற நிலையில உலகம் இதை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டு. ஆகவே வேதத்தின் அடிப்படையிலே ஆணும் பெண்ணும் சமம், ஆனால் அதே நேரத்துல வேறுபாடு உண்டு. இதை நம்மை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ வேதத்தின் அடிப்படையில இந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா, இந்த பொறுப்பு சமம் என்பது நீதியின் அடிப்படையிலும் உரிமையின் அடிப்படையிலும் உண்டு. ஆனா பொறுப்புகள் நிலைகள் என்ற அடிப்படையில வேறுபாடு இருக்கிறது. இப்ப கணவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் குடும்பத்தின் தலைவன், அப்படிதான் போட்டிருக்குது. குடும்பத்தின் தலைவன் கணவன். ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறார்னா, கணவனை சார்ந்துதான் மனைவி என்ன செய்யணும், அதுதான் தேவனுடைய அமைப்பு. சில குடும்பங்களில் சில விதிவிலக்குகள் இருக்குது. ஆனா வேதத்தின்படி கணவனை சார்ந்து கணவனுடைய பாதுகாப்பிலே, கணவனுடைய துணைவிலே, தலைமையிலே தான் மனைவி இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய படைப்பு. இன்னைக்கு வேலைக்கு போன உடனே அது என்ன நாங்க மட்டும் உங்க சொல்ல கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை.
உண்மையான தேவனுடைய பிள்ளை வேத வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது ஆதியிலேயே தேவன் அதான் கொடுத்தார். பாவம் செய்யும் போது கூட, சாபம் கொடுக்கும் போது கூட ஆண்டவர் என்ன சொன்னார்? அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான், உன் ஆசை புருஷனை பற்றி இருக்கும் அப்படிதான் அவர் கொடுத்தார். அதனால இந்த பொறுப்புகள் இந்த அடிப்படையில தேவன் வைத்திருக்கிற நியமங்கள் வேறு. கணவன் குடும்பத்தின் தலைவன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நல்லா கவனிங்க. அங்கே ஆண்டவர் உதாரணம் சொல்லுகிறார். சபையை கொண்டு வருவார். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். 24ஆம் வசனம். அழகாக சொல்லிவிட்டார். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒரு புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். ஆகவே மனைவிகள் புருஷருக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அது என்னங்க, நாங்க மட்டும் கீழ்ப்படியணும்னா அடிமைத்தனம் இல்லையா? அப்படி கேட்க கூடாது. இப்ப ஒரு அலுவலகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு மேனேஜர் இருப்பாரு, ஒரு கிளர்க் இருப்பாரு, ஒரு அட்டெண்டர் இருப்பாரு, ஒரு வாட்ச்மேன் இருப்பாரு, ஸ்வீப்பர் இருப்பாங்க. அந்த அலுவலகம் சரியாக இயங்க வேண்டுமானால் அவரவர்கள் அவரவருடைய பணியை, அதுல மேனேஜர்னா பெரிய ஆளு, நீ அவனுக்கு அடிமைத்தனம் அல்ல, பொறுப்புகளின் அடிப்படையிலே கீழ்ப்படி புரிஞ்சிருக்கு. இது ஒரு பொறுப்பு. அதனால புருஷனுக்கு மனைவிகள் கீழ்ப்படியணும். ஒரு இடத்துல சொல்லல, கொலோசியர்லயும் பவுல் எழுதுகிறார். 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு என்ன செய்யணும்? இங்க எந்த காரியம் போட்டிருக்கிறாரு? அப்ப நான் தான் முதல்ல சொன்னேன், முதல்ல யாரு? ஆண்டவர். தேவனை விட மிஞ்சிய காரியத்துக்கு கீழ்ப்படியும்படி சொல்லல, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னைக்கு இந்த நிலை கொஞ்சம் மாற ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா பெண் நாங்களும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. அது உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். எதுக்கு சொல்லி வச்சாங்கன்னா, கணவன் எப்படி இருந்தாலும் சரி, இப்போ உங்களோட படிப்புல குறைவா இருக்கலாம் பெண்ணோட, அல்லது வீட்டுல இருந்து நிறைய வசதிகள் வந்திருக்கலாம், அழகு ஏதோ ஒண்ணு கூட இருந்தா கூட, புருஷன் என்ற நிலை வரும்போது மனைவி என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும் என்பதை வேதம் சொல்கிறது. நான் சொன்னேன்னு நினைச்சுறாங்க, சார் வந்து இப்படி பேசிட்டு போறாரு. வேதம் சொல்கிறத சொல்றேன். உண்மையான ஆவிக்குரியவர்கள் அதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். என் கணவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் வீட்டுக்கு அது இல்லை, அதனால நான் தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. புருஷன் தலைவர் என்பதை வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு ஒரு இளம் கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைகளை பார்த்தேன். அந்த பிள்ளை அவனை பேரை சொல்லி கொடுத்து இங்க வாடா போடா அப்படின்னு நான் யாரும் நினைச்சுக்காதான் அவன் என்னதான் புருஷன். இப்ப இதுதாங்க நாகரிகம். எந்த அளவுக்கு கிறிஸ்தவம் போயிட்டு பாருங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. போதும், நிறுத்திட்டு 6ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு என்ன அழகா உதாரணத்தை காட்டுறாரு பாருங்க. அதுக்கு முந்தின வசனத்தை 5ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அதான் அலங்கரிப்பு. ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருப்பது அடிமைத்தனம் அல்ல. அதுதான் உங்களுக்கு என்ன செய்து அலங்கரிப்புன்னு சொல்லி யார சுட்டி காட்டுகிறார்? ஆபிரகாமுடைய மனைவி சாராளை சுட்டி. சாராள் வாழ்ந்த காலம் எந்த காலம்? சரி, சாராள் வாழ்ந்த காலம் அந்த காலம்னா சபைக்கு ஏன் அதை எழுத வேண்டும்? 2000 வருஷம் முடிஞ்சு போச்சா? காலம் மாறி போச்சு, நாகரிகம் வந்துட்டு பவுலுக்கு தெரியாதா? நம்ம ஆட்களுக்கு பவரோட அறிவு கூட. அது அந்த காலம். எந்த காலமானாலும் தேவனுடைய நியமங்கள் மாறாது. அதான் நான் திரும்பவும் சொல்றேன். இன்னைக்கு ஆணுக்கு பெண் சமம்னு சொல்ற ஒரு கூட்டம் எழுப்பி இருக்கிறதே, இந்த தாய்மையை மாற்றி கொடுக்க முடியுமா? அப்ப இதையும் மாற்ற முடியாது. என்ன அழகா சொல்ற, ஆண்டவனே என்று சொல்லி கூட யோசனை. அங்க சாபம் கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ஆண்டவனே என்பது கடவுளை குறிக்கிற வார்த்தை அங்க பயன்படுத்தப்படல. என் தலைவரே, என்னை ஆண்டு கொள்பவரே, அப்படிதான் அது குறிக்கப்பட்டிருக்கு.
கீழ்ப்படிந்திருந்தாள். சரி, அப்போ ஆண்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அதே ஒவ்வொரு பகுதியிலையுமே ரெண்டையுமே சொல்கிறார். மனைவிக்கு சொல்லுகிற ஆண்டவர், புருஷர்களே, 25 வசனம் எபேசியர் 5, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். இதையும் சபைக்கு தான் கொண்டு வர. அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, சபைதான் கிறிஸ்துவ தலைவர், அதே போல மனைவிக்கு கணவன் தலைவர். இப்ப கிறிஸ்து சபையில என்ன செய்கிறார்? அன்பு கூறுகிறார். அதே போல நீங்களும் உங்கள் மனைவிகளிலே அன்பு கூறுங்கள். நான் தான் தலைவன், நீலாம் இன்னமும் சொல்லக்கூடாது, தலைவன் தான் முடிவெடுக்கணும், அப்படி சட்ட திட்டங்கள்லாம் கிடையாது. மனைவியிலே அன்பு கூர்ந்தால் மனைவியிடத்திலும் என்ன செய்யலாம்? ஆலோசனை கேட்கலாம். நீங்க இந்த வேத பகுதியை பாத்தீங்கன்னா, ஆண்டவனேன்னு அவ சாரா கீழ்ப்படிந்திருந்தாலும் ஒரு கட்டத்துல அந்த ஆகார விரட்டி விடு, அவன் பிள்ளைய விரட்டி விடும் அப்படின்னு யார் சொல்லுவா? சாராள் சொல்லுவா. அப்ப ஆபிரகாமுக்கு அது என்ன செய்யும்? கொஞ்சம் व्यसனமா இருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? அதிகாரம் 21 அதிகாரத்தை பாருங்க. ஆபிரகாமே, சாராள் சொல்லி கேள் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், இது ஒரு பொறுப்பின் அடிப்படையில கொடுக்கப்பட்டதே ஒழிய அதை மட்டும் பிடிச்சு தொங்கிக்கிட்டு நான் தான் தலைவன், நான் சொல்றதுதான் நடக்கணும், நான் சொன்னபடிதான் நீ கேட்கணும் அப்படின்னு போனாலும் குடும்பத்துல சமாதானம் இருக்காது. மனைவிய கணவனுக்கு கீழ்ப்படியாமல் நானும் சமந்தான்னு சொல்லி அந்த எல்கையை மீறும் போதும் பிரச்சனை வந்தது. அப்ப இவங்க அன்பு கூறணும், அவங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தான் தேவன் தெளிவாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இந்த குடும்ப அமைப்பிலே கணவன் மனைவி, அதுக்கப்புறம் என்ன வராங்க? பிள்ளைகள் வராங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் சொல்றது ஒரு 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 கருத்தை தான் சொல்லிட்டே வருவேன். எல்லாருடைய குடும்பமும் ஒன்று போல இருக்காது, எல்லாருடைய வாழ்க்கை சூழலும் ஒன்று போல இருக்காது. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும். அப்படிப்பட்ட நேரத்துல நீங்க எதை வசனத்தை வச்சு உங்க சூழலுக்கு ஏற்றாற் போல நம்ம எப்படி அமைக்கணும் அப்படின்னு தான் பார்க்கணும். நான் ஒரு பகுதியே சொல்லுவேன். இப்ப மருமகளை பத்தியே பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். மருமக அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் போது, மாமியாருங்க சரியில்லைன்னா மருமகிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. மாமியார் சரியா இருந்து மருமகா சரியில்லைனாலும் பிரயோஜனம் இல்லை. இப்ப ஒரு கணக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கணக்குக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருவாங்க, சூத்திரம். கணக்குகள் பலவேறு விதத்துல வரும், அப்படித்தானே? இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், செவ்வகம் வச்சுக்கிடுவோங்க. செவ்வகத்தின் பரப்பளவுக்கு என்னமா சூத்திரம்? ஃபார்முலா தெரியுமா? சின்ன பிள்ளைகள் சொல்லுங்க. 5வது செவ்வகத்தின் பரப்பளவு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா அவங்களுக்கு கண்டுபிடிக்க என்ன சொல்லுங்க? நீளம் இன்று அகலம், அதான் ஃபார்முலா. அல்லது இங்கிலீஷ்ல தானே எல் இன்று பி, ரைட். ஆனா கணக்குகள் நிறைய வரும், ஒரே அளவுல வராது. ஒரு இடத்துக்கு நீளம் அதிகமா இருக்கும், உனக்கு அகலம் அதிகமா இருக்கும். ஆனா எல்லா கணக்குக்கும் விடை தீர்வு எதன் மூலமா தான்? ஃபார்முலா மூலம். சில கணக்கு கூட இப்படி கொடுப்பாங்க, நீளத்தையும் அகலத்தையும் கொடுத்து பரப்பளவு கண்டுபிடிக்காம பரப்பளவை கொடுத்து நீளத்தை கொடுத்து அகலத்தை கண்டுபிடிக்காமாங்க, அல்லது பரப்பளவை கொடுத்து அகலத்தை கொடுத்து நீளத்தை கண்டுபிடிக்கும். எல்லாத்துக்குமே சூத்திரம் இதுதான், அதைத்தான் பயன்படுத்தி கண்டுபிடிக்கும். அதே போலதான் வேதத்திலையும் ஒவ்வொருடைய வாழ்க்கை சூழல் வெவ்வேறு விதமாக இருந்தாலும் வேதம் வசனம் என்ன சொல்லுகிறது அதை நம்ம சூழல்ல கொண்டு வந்து கண்டுபிடிக்கணும். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அதே நேரம் சதுரத்தின் பரப்பளவு கொண்டு செவ்வகத்துக்கு போட்டக்கூடாது. அதான் நான் போய் சொன்னேன்ல, எந்த வசனம் எங்க பொருந்துமோ அங்கதான் போடணும். இன்னைக்கு அநேகர் வசனத்தை அப்படிதான் மாத்திடுறாங்க. தவறு செஞ்சு ஒருத்தன் சிறைச்சாலைக்கு போனா யோசேப்பை போல சிறைச்சாலைக்கு போனோம்னு சொல்லக்கூடாது. அப்படிலாம் வந்துச்சு. நான் கூட ஒரு தடவை என்னுடைய யூடியூப்ல அந்த செய்தியை போடுறேன். பாவத்தை செஞ்சுட்டு ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் சிறைச்சாலைக்கு போனா யோசேப்பை போல நான் போய்விட்டேன், யோசேப்போடு கத்திருந்தது போல இருக்காதுன்னு சொல்லக்கூடாது. அதுதான் ஒரு பேர்ல நீ தப்பு பண்ணிட்டு போயிருக்க, அது பிரயோஜனம் இல்லை. யோசேப்பு பாவம் செய்யாமல் நீதிக்காக போனான். இப்படி வேத வசனங்களை நாம் நம்முடைய சூழ்நிலைக்கு நேராக கற்றுக்கொள்ளும். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒரு தம்பதியினர் தன்னுடைய பெற்றோரை முதியோர் இல்லத்துல கொண்டு விட்டுட்டாங்க. அப்ப அந்த பெற்றோர் ஒரு நாள் அவருடைய பாஸ்டரை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. பாருங்க ஐயா, என் பையனை நான் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தேன், எவ்வளவு நான் பாடுபட்டு வளர்த்தேன், இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கிறான். நான் வீட்டுல இருந்து என் பேர பிள்ளைகளோட கொஞ்சணும், அவங்க என் பிள்ளைகளோட பேசணும்னு ஆசைப்படாம முதியோர் இல்லத்துல விட்டாங்க. உடனே இந்த பாஸ்டர் அந்த பையனை பார்த்து, என்னப்பா தம்பி இப்படி பண்ணிக்கிட்ட, அவங்க எவ்வளவு கஷ்டமா இருக்காங்க, தனிமையில இருக்காங்க. அப்ப அந்த பையன் சொன்னானா, என்னையும் தான் எங்க அம்மா அப்பா 5 வயசுல ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுட்டாங்க. நான் ஹாஸ்டல்ல இருந்தே தான் படிச்சேன். அங்க வீட்டுல இருந்து வர பிள்ளைகள்லாம் இன்னைக்கு எங்க அம்மா எனக்கு சோறு அள்ளி ஊட்டினாங்க, எங்க அப்பா கிட்ட கதை கேட்டேன், எங்க அப்பா அதை வாங்கிட்டேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப கேட்கும் போது எனக்கு என்ன செஞ்சது,
மனசு கஷ்டமா தான் இருந்தது. நான் என்ன செய்ய, படிச்சுதானே வந்தேன். அது மாதிரிதான் அவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். உடனே அவர் இங்க வந்தாரு. பெற்றோர் சொன்ன, நீங்களும் இப்படித்தானே வளர்த்தீங்களா, அவனும் அப்ப கஷ்டப்பட்டானாங்களா, அவன் அதை சொல்றான். இப்ப சொன்னா, அவன் நன்மைக்கு தானே நாங்க அப்படியே அவனை விட்டோம். நாங்க 2 பேரும் வேலைக்கு போயிடுவோம், அவனை கவனிக்க முடியாது. நாங்க வரும்போது வீடு திறந்திருக்காது, நேரத்துக்கு வந்து சாப்பாடு கொடுக்க முடியாது. அங்கன்னா சாப்பாடு கிடைக்கும், படிப்பாங்க தானே விட்டோம். அவன் நன்மைக்கு தானே அதை செஞ்சோம். இங்க வந்தாரு. ஐயா, உன் நன்மைக்கு இன்னைக்கு இப்படி உயர்ந்திருக்கிறதுக்கு தானே செஞ்சாரு. ஆமா பாஸ்டர், இன்னைக்கு அவங்க நன்மைக்கு தான் நான் செஞ்சிருக்கேன். நானும் என் மனைவி வேலைக்கு போயிடுறோம், எப்ப வரோன்னே தெரியாது. என் மனைவிக்கு எங்க அப்பாவை தெரியாது, பிடிக்காம போயிடுறோம். அப்ப வீட்டுல சமையல் கிடைக்காது. இப்ப நான் நல்ல ஹை முதியோர்களுக்கு அங்க எந்த குறையுமே கிடையாது, நீட்டா இருக்குது. அதனால அவங்களும் அப்படிதான் இருக்கும். இப்ப இவங்களுக்கு யாருக்கு ஆலோசனை சொல்ல? காரணம், குடும்பத்திலே தேவன் என்ன அமைப்பை கொடுத்தாரோ அதை மீறும் போது வருகிற விளைவு. இதுல யாரையும் நம்ம சொல்ல முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், யார் யாருக்கு எது பொருந்துமோ அதைத்தான் நீங்க எடுத்துக்கிடணும்னு நான் சொல்லிட்டேன். தேவன் குடும்பத்தின் அமைப்பை கொடுத்ததே அதுக்குதான். ஒருவேளை நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு நான் எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்குது. இப்போ கணவன் இல்லாத மனைவியா இருந்தா அவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும், பிரச்சனை இல்லை. வருமானம் குறையதான் இருக்கலாம். ஆனா ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல போதுமான அளவுக்கு வருமானம், ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம், அடிப்படை தேவைக்கும் அவசியமான தேவைக்கும் வருமானம் வருதுன்னா மனைவி வீட்டில் இருப்பதுதான் நல்லது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. சிலர் சொல்லுங்க, அவன் வீட்டுல சும்மா தானே இருக்கா. நீங்க ஒரு நாள் மனைவியை அனுப்பிட்டு, நானும் என் மனைவி வேலை செய்யல, நான் அப்படி இருந்து பழகினேன். ஒரு நாள் அவ வீட்டுல இல்லைன்னா அவ்வளவுதான். நமக்கு என்ன காபி போடவா என்னமே தெரியாது. வீட்டுல அவ்வளவு பொறுப்பு இருக்குது. பிள்ளைகளை அனுப்பணும், கணவன் அனுப்பணும், வீட்டை துணியை துவைக்கணும், வீட்டை சுத்தம் பண்ணணும். நம்ம சும்மா இருக்கான்னு சொல்றோம், அப்படி இல்லை. அப்ப அவங்க முழுமையான பொறுப்பை நிறைவேற்ற வேண்டுமானால் இன்னொரு பாரம் சுமரும் போது கஷ்டமாயிடும். மனைவி வெளியே போய் வேலைக்கு செய்யறதுல இருக்கிறதுல ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? வருமானம் ஒண்ணுதான். ஆனா டீஃபால்ட்ஸ் நிறைய இருக்குது. அதுல எனக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் அதுதான். ஒருவேளை கர்த்தர் உங்களுடைய கணவனுக்கு ஒரு நல்ல போதுமான வருமானத்தை கொடுத்திருந்தா வீட்டுல உட்கார்ந்து, ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது, அமைப்பே அப்படிதான். வீட்டுல உட்கார்ந்து கணவனை கவனிக்கிறது, கணவனுடைய தேவைகளை சந்திக்க, பிள்ளைகளை பராமரிப்பது, இதையெல்லாம் நான் செய்யும் போது அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். 128ஆம் சங்கீதம் குடும்ப சங்கீதம் வாங்க. அதுல என்ன எழுதுகிறார்? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் அந்திய சுத்திலும் ஒலிவு முறை கண்டுகளை போல் இருப்பார். இன்னைக்கு நிறைய குடும்பம் பணத்துக்கு ஆசைப்பட்டு வெளிநாடு போயிடுறாங்க. கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு அங்க வெளிநாடு போயிட்டா இங்க தனியா இருந்து என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் கிறிஸ்தவ குடும்பங்கள் கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லுவேன். சிரமம் இருக்கலாம், ஆடம்பர வாழ்க்கை நமக்கு தேவையில்லையே. ஒருவேளை நான் கடன் வாங்கிதான் ஏன் சாப்பிடணும், எனக்கு அடிப்படை தேவைக்கு வசதியே இல்லைன்னா கூட பரவாயில்ல, அது நம்ம எக்ஸெப்ஷன். எனக்கு நிறைய வீட்டுல வசதி இருக்கும். சிலர் பெருமைக்காக நீ வேலை செய்யலையோ அப்படின்னு பெண்களை கேட்டுருவாங்கிறதுக்கெல்லாம் போற குறுப்புகள் இருக்கு. ஒரு காலத்துல பெண்கள் வேலைக்கு போனா பரிதாபமா பார்த்தாங்கல்ல, பெண்ஜாதி சம்பாதிச்சா சாப்பிடணும்னு. இப்ப சமுதாயம் மாறிட்டு இன்னைக்கு பெற்றோர்களே பெண் பிள்ளைகளை எப்படி உருவாக்குறாங்க? வேலைக்கு போற மாதிரி தான். ஆனா அப்படி அல்ல. பெண் பிள்ளைகள் வாலிப வயதை அடைந்த பிறகு குடும்பத்தை நடத்துவதற்காக அவங்களை உருவாக்க வேண்டும். நீங்க நிறைய பிள்ளைகள் கல்யாணம் எனக்கு சமையலே தெரியாது, அதை ஸ்டைலா சொல்றாங்க. அது வெட்கக்கேடு. ஒரு பிள்ளை திருமணத்துக்கு ஆக போது குடும்ப பொறுப்புகளை கவனிக்கத்தக்க வகையில சமையல் செய்ய எல்லாம் உருவாக்கி விட வேண்டும். அதே போல ஒரு ஆண் குடும்பத்துக்கு சம்பாதிக்கிற நிலையை உருவாக்க வேண்டும். இதுதான் வேதத்தினுடைய ஒழுங்கு. எனக்கு சமைக்க தெரியாது, எனக்கு அது தெரியாது, நான் அப்படி இருந்தேன், எங்க வீட்டுல இருந்தேன்னா குடும்பம் சிதைந்து விடும். தேவனுடைய படைப்பிலே அப்படிதான் கொடுத்திருக்கிறார். ஆண் சம்பாதித்து குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும் தலைவன், பெண் வீட்டில் இருந்து செய்ய வேண்டும். ஒருவேளை அப்படி போனா கூட உங்களால் முதலிடம் இதற்கு கொடுக்க முடியாவிட்டால், வசதி இருந்தால் வேலையை விட்டுட்டு உங்க பாட்டில வீட்டுல இருந்து செய்யும். நான் வசதி என்னதான் சொல்லிட்டேன், உங்க சூழ்நிலை எப்படியோ நான் சொல்றது ஒரு பாயிண்ட் சொல்லிட்டே வரேன். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். ஆடம்பரம் நமக்கு அவசியம் இல்லை, அடிப்படை தேவையும் நமக்கு தேவையான வசதிகளும் இருந்தா போதும். அப்போது கர்த்தர் நம்மை குடும்பத்தை ஆசீர்வதித்து நடத்த போதுமானவர். அதனால முதல் பகுதி, குடும்பத்தின் தலைவர் யாரு? கணவன். மனைவி கீழ்ப்படிய வேண்டும், கணவன் அன்பு கூற வேண்டும். அந்த அன்புல என்ன சொல்றாங்க? தன் மாம்சத்தை போல இதை செய்யணும். இந்த ரெண்டும் வந்துட்டு நான் பாருங்க, அந்த குடும்பத்துக்குள்ள ஈகவும் வராது, பிரச்சனையும் வராது, அருமையா போயிடும். அங்க இந்த வசனத்தின் நிறைவேறல தப்பா பார்க்க மாட்டாங்க, நான் எனக்கு ஒண்ணு அடிமையா அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. அன்புக்கு முன்னாடி எல்லாம் சமமாயிடும். அதனால மனைவிக்கு கணவன் செய்யலாம, மனைவி செய்யலாம்.
பிள்ளைகள் நம்மோடு இருந்து வளருவதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை. ஏன்னா பின்னால நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லும் போது பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை இருக்குது. தேவன் இப்படித்தான் குடும்பத்தை அமைத்தார். இதுல இன்னொன்று நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், அதையும் நான் சொல்லிடுறேன். கணவன் மனைவி நாங்க அன்பா இருக்கிறோம், இணைஞ்சு இருக்கிறோம்னு சொல்லி தேவனுக்கு விரோதமான காரியத்துல ஒன்று விட்டுவிடக் கூடாது. நாங்க அன்பா தானே இருக்கோம் அப்படின்னு ஒரு காரியம் தேவனுக்கு பிரியம் இல்லை என்றால் அங்கே கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் வந்துவிடக் கூடாது. நான் முதல் பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, தேவன் தான் தலைவர். இப்ப ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைச்சு அப்பவே சொல்லிட்டாரு, அவன் உன்னை ஆண்டு கொள்வான், நீ ஆசை பிரச்சனை படுத்திருக்கோம், அவன் தான் தலைவன் சொல்லிட்டாரு. பிசாசு வாரான், ஏவாளுக்கு தான் பேசுறாங்க, என்ன ஆதாம எங்க போனா எங்க இருந்தான் தெரியல. ஒருவேளை இன்னைக்கு சில பெண்கள் மாதிரி கணவன் சும்மா பக்கத்துல நிற்பான், எது வேணாலும் பெண்ணு தான் பேசுவாங்க, முடிவெடுப்பாங்க, அப்படி இருந்தானா அல்லது ஆதாம் அந்த இடத்துல இல்லையா தெரியாது. ஏன்னா அந்த பகுதியை வாசிக்கும் போது ஏவாள்கிட்ட வந்தான் சர்ப்பம் பேசுது, பேசணும்னா இவன் பேச்சு கொடுக்குறான். ஒரு டிசிஷன் எடுக்கும்படியான சொல்லி அதை பறிச்சு என்ன செய் சாப்பிட்டு நீ தேவர்ல போற மாதிரி. இப்ப இவன் குடும்ப தலைவனாய் ஆதாமை வைத்திருந்தால் என்ன சொல்லி இருக்கணும்? சரி நீ சொன்னதையும் நான் வச்சுக்கிட்டேன்ப்பா, எனக்கு வீட்டுக்காரர் ஒருத்தர் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அவர் தான் என் தலை பார்த்துக்காரன், நான்லாம் முடிவெடுக்க முடியாது, அவர் வரட்டுமே, நான் கேட்டுட்டு செய்யறேனேன்னு சொல்லி இருந்தா ஒருவேளை இந்த பாவம் வந்திருக்குமா வரலையாங்கிறது நமக்கு தெரியாது. இவளே இஷ்டத்துக்கு பறிச்சா கணவனுக்கு புசிக்க அவனால என்ன சொல்லியிருக்கணும்? நான் இதுவரைக்கும் உனக்கு எல்லாத்தையும் கேட்டேன்ப்பா, நான் இதுக்கு மேல உனக்கு மேல எனக்கு ஒரு தலைவர் கடவுள் இருக்கிறாரு, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இதை புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. குளிச்சான வேலையில வருவாரு, அவர் வரும்போது கேட்டு பார்ப்போம்னு இவனாவது வெயிட் பண்ணிருக்கலாம். ஆனா இவன் என்ன செஞ்சுட்டான்? அங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, உன் மனைவியின் வார்த்தைக்கு அருமையா வழக்கம் கொடுக்கிறாரு. உன் மனைவி என்ன உனக்கு கொடுத்தப்பா நல்லதுதான், அந்தா இருக்கிறது நல்லதுதான், ஆனா என் வார்த்தையும் மீறி நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை உன் மனைவி புசி என்று கொடுக்கும் போது நீ சாப்பிட்டியே, அதுதான் தப்புன்னு சொல்லுகிறார். அப்ப கணவன் மனைவியினுடைய அன்பு ஐக்கியம் அவசியம். அது தேவனுடைய திட்டத்தை மீறிய எல்லைக்குள்ளே போகும்படி ஒருமனப்பட்டு விட மனைவியை பிரியப்படுத்துவதற்காகவோ கணவனை பிரியப்படுத்துவதற்காகவோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்துல போய்விடக்கூடாது. இன்னும் கூட ஒரு சம்பவத்தை 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, ஆகாப் என்ற ஒரு அரசன், அவன் இஸ்ரவேல் ராஜா, அவன் மனைவி பேர் என்ன பேரு? ஆகாப் ராஜா மனைவி பேர் என்ன பேரு? ஏசபேல். அவ ஒரு துன்மார்க்கமான ஸ்திரீ, அவ அந்நிய தெய்வத்தை வழிபடுறவன். இப்போ இவன் இஸ்ரவேல் ராஜா சரி கெட்டிட்டான், ஆனா எனக்கு எங்க ஆண்டவர் தான், நீ சொன்ன மாதிரிலாம் விக்கிரகத்தை வணங்க மாட்டேன்னு சொல்லாம அவ பின்னாடியே என்ன செஞ்சுட்டான், போய் அவ சொல்ல கேட்டு அடிமையாயிட்டான். வேதம் வாசிக்கிற அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவுக்கு மனைவியினுடைய வார்த்தைக்கெல்லாம் செவி கொடுத்து, அதாவது பஞ்சாதி தாசன் சொல்லுவாங்களா, அப்படி ஆயிட்டான். இப்படி செவி கொடுத்து தன்னை விற்று போட்டவன் இல்லை. அவளும் என்ன செய்யறா பாருங்க, இவன் ஆசை நிறைவேற்றுவதற்கு அவன் போய் 4 திராட்சை தோட்டத்தை கேட்பான். அவன் இது என்னுடைய பூர்வீகம்பா தரமாட்டேன்னு உடனே ரொம்ப வருத்தத்துல போய் வீட்டுல படுத்திருப்பான். நீங்க பகுதியை வாசி பாருங்க. இவன் என்ன ராஜாவை நீ படுத்திருக்குது, அவன்கிட்ட போய் தோட்டத்தை கேட்டான், அவன் தரமாட்டேன்ட்டான். நீ சத்த கட்டாம இருக்கும், இப்ப தோட்டத்தை நான் என்ன செஞ்சுட்டாரேன் வாங்கிட்டாரேன்னு சொல்லி அவங்க மேல அநியாய படி சுமத்தி கல்லெறிந்து கொண்டு தோட்டத்தை என்ன செய்வான். கணவனும் மனைவியும் ஒன்றிணைந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தவர்கள், அது தவறு. மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல ஏரோது யோவான் ஸ்நானனுடைய செல்ல விருப்பத்தோடு கேட்டவன். யோவான் நீதி விடவங்கிறது அவனுக்கு தெரியும், ஆனா அவன் ஒரு பெண் மேல வச்ச ஆசையினால அவன் நடனம் பண்ணி கடைசியில இவனை கொல்லணுங்கிறதுக்காக தலையை கேட்கிறான். நல்ல ஒரு ராஜா மத்ததெல்லாம் தருவேன், அவன் நீதிமான் தலை எடுக்கூடான்னு சொல்லல, மனைவிக்காக மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக யோவான் ஸ்நானனுடைய தலையை என்ன செய்கிறான், கொண்டு கொடுக்குறான். புதிய ஏற்பாட்டுல இதே மாதிரி கணவன் மனைவி ஒருமனப்பட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாதவங்க செஞ்சாங்க. யார்? வெரி குட், அனனியா சப்ரா. வேதம் பெயர்தான் கேட்பான், கர்த்தருடைய ஆவியானவருக்கு விரோதமாக நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? அப்ப ஒருமனம், கணவன் மனைவி ஒருமனமா இருந்தாலும் முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்?
ஆண்டவர் கொடுக்கணும். அதுல ஒரு ஆசாங்கிற ராஜாவை பத்தி நம்ம வேதத்துல பாக்குறோம். 2 நாளாகவும் 15 அதிகாரம் 16 வசனம் 1 ராஜாக்கள் 15, 13 பாத்தீங்கன்னா அவங்க அம்மா விக்கிரக ஆராதனைக்காரி. இவன் ராஜாவான உடனே முதல்ல அம்மாவை கூட தள்ளிட்டான், அதை அகற்றிட்டான். வாசிங்க 2 நாளாகவும் 15, 16. ராஜாத்தியா இராதபடி நீ விக்கிரக கோயில் வச்சிருந்தா என் கடவுளுக்கு விரோதமா இருக்கு. நீ அம்மாவா இருந்தாலும் பரவாயில்ல. நான் அதை தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். ஒரு கான்செப்ட் எல்லாத்துக்கும் தாயை கனம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்குதே, நீ எப்படி தாயை வளர்க்காம கேட்க கூடாது. ஏன்னா அது கர்த்தரை மிஞ்சி போகும்போது பிரச்சனை இல்லை. தாயை ராஜாத்தியா இராதபடி விலக்கி போட்டான். ஏன்னா அவன் விக்கிரகத்தை வணங்கிட்டு இருக்கான். தேவனைத்தான் முதலிடத்திலே கொள்ள வேண்டும். ஏலி செஞ்ச தப்பும் அதுதான். ஏலி நல்லவன் தான், ஆசாரியன் தான். ஆனா அவன் பிள்ளைகள் உன்மார்க்கமா இருக்கிறாங்க. ஒரு ஆசாரியன் தன் பிள்ளைகளை ஆலயத்துக்குள்ளே வர விட்டுருக்க கூடாது. ஏன்னா அவன் அவ்வளவு கொடிய பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் காதுக்கு போய் எல்லாரும் சொல்றாங்க, நாங்க பலி செலுத்த முடியல, பெண்களை வர்றவங்களை விட மாட்டேங்கிறன்னு சொல்றாங்க. ஆனா ஏலி அவனை விரட்டிருக்கணும். இந்த ஆசா செய்யற மாதிரி நீ ஆசாரியன் பிள்ளையா இருந்தாலும் சரிதான், நீ உனக்கு வர்றதுக்கு தகுதி இல்லைன்னு அனுப்பியிருக்கணும். அங்கேயும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? தன் பிள்ளைகள் இப்படி நடக்கிறார்கள் என்று அறிந்தும் அவனை அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் அவனுக்கு தண்டனை வரும்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, பிள்ளைகளோ மனைவியோ கணவனோ எல்லாரும் எதுக்கு பிறகு ஆண்டவருடைய நியாயத்துக்கு பிறகுதான். அப்ப நம்ம ஒருவனும் அப்ப ஒருவர் தவறு செய்ய போனா நம்ம பொறுமையா, கணவன் ஒரு தவறான முடிவெடுக்க போனா மனைவி சொல்லலாம், வேதத்தின்படி தப்பு வேண்டாம், ஆலோசனை சொல்லலாம், இதுக்கு நான் உடன்பட மாட்டேன். மனைவி சொல்லும் போது கணவன் சொல்லலாம். உலக பிரகாரமான காரியங்களை சிலத்துல விட்டு கொடுத்துட்டு போயிடும். எனக்கு ஒரு தேவை வேணும், அது வேணும், அது வேற விஷயம். ஆனா கர்த்தரியமில்லாத காரியத்தை செய்ய வரும்போது நம்முடைய ஒரு மனம் அங்கே இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப மனைவிகள் ஸ்திரீகளுக்கு மட்டுமே சொன்ன சில பத்தியான காரியங்கள் இருக்கு. அதை 2-3 பார்த்துருவோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஒன்று தீமோத்தேயு 2:10. பெண்கள்னாலே அலங்காரம் வந்துடும். ஆண்களை விட பெண்கள் அலங்காரம், ஓடை, அதுக்கெல்லாம் முக்கியம் கொடுப்பாங்க. அதையும் ஆவியானவர் எழுதி வச்சுட்டார். தேவ பக்தியுள்ள ஸ்திரீகளா இருந்தா எப்படி இருக்கணும்? தகுதியான வஸ்திரம். உடைய பத்தி எல்லாம் பார்க்கலாமா? அன்னைக்கு நேரம் அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. நீங்க புதிய பாடம் பாத்தீங்கன்னா இன்னொரு கடுமையான கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உபாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. புருஷர் உடைகளை ஸ்திரீகள் தரிக்க கூடாது, ஸ்திரீகளுடைய உடைகளை புருஷர் தரிக்க கூடாது. இவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானது. அருவருப்புனா அப்படின்னு பாருங்க. அப்போ புருஷருக்குன்னு ஒரு உடை இருக்குது எல்லா காலத்திலையுமே. ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு உடை இருக்கு. அதை மாத்தி தரிக்க கூடாதுன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். இன்னைக்கு யார் அதிகமா மாத்திக்கிறார்? சும்மா சொல்லுங்க. ஐயா சொல்லிட்டாங்க. யாராவது ஆண்கள் நைட்டியை தூக்கி போட்டு நிற்காங்களா? சுடிதாரை போட்டு நிற்காங்களா? சேலையை கட்டிட்டு நிற்காங்களா? ஆனா இன்னைக்கு பெண்கள் அழகா பேண்ட் ஷர்ட்டை போட்டு வந்துடுறாங்க இல்லையா? நாம் யோசிக்க வேண்டும். உடனே இது கூட நிறைய இந்த ஊழியக்காரங்க சொல்றாங்க, அதெல்லாம் அப்போ அது இப்படி சொன்னது அப்படி சொன்னது, அந்த கலாச்சாரம். அதுக்குதான் புதிய ஏற்பாட்டுல தகுதியான வஸ்திரம் ஒரே வழியில எழுதிட்டார். தகுதியான வஸ்திரம்னா என்ன? வஸ்திரம் எதுக்கு கொடுக்குறோம்? உடலை மறைப்பதற்கு. அப்ப ஒரு கிறிஸ்தவ பெண் என்றால் அவளுடைய ஆடை சரியாக இருக்க வேண்டும். நான் கூட பாக்குறேன், இந்த இந்து கோயில் முஸ்லீம் கோயில்ல கூட இந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டு போற பிள்ளைகள் கிடையாது தெரியுமா? அனுமதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வரவங்க எங்க வராங்க தெரியுமா? கிறிஸ்தவால. நீங்க நம்ம சர்ச்சை விட்டுருங்க, பெரிய பெரிய சர்ச்சில் இருக்க சிஎஸ்ஐயா இருக்கட்டும், ஏஜியா இருக்கட்டும், பெந்தகோசையா இருக்கட்டும், மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் அங்கதான் வருது. ஏன்? ஊழியர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. ஐயா ஓரளவுக்கு கண்டிச்சு பேசிடுறாங்க. இதெல்லாம் வேதத்தின் என்னமோ வந்த கோயில் வந்த ஆவில நரம்பு இல்லை இல்லை.
வாழ்க்கை முக்கியம், வஸ்திரம் முக்கியம், தகுதியான வஸ்திரம். இன்னைக்கு ரொம்ப இதா இருக்கு. எந்த வஸ்திரத்தையும் கொடுத்துக்காங்க, அதுக்காண்டி சேலை தான் கட்டணும் அப்படின்னு நான் சொல்லல. எந்த வஸ்திரத்தை போட்டாலும் ஆண்கள் பார்க்கும் போது மற்றொரு பார்க்கும் நம்மளை கண்ணியமா பாக்குற மாதிரி, உடல் மூடுற மாதிரி இருக்கணும். பிள்ளைகளுக்கு இப்பவே நீங்க சொல்லி கொடுக்கணும். என் மகா 12 வயசா இருந்துச்சு, சின்ன பிள்ளைதான். ஏற்கனவே என் பிள்ளைகள்லாம் இப்படிதான் வளர்ப்பேன். அப்பா ஒரு சுடிதார் போட்டுட்டு இந்த ஷால் இருக்கு இல்லையா, இப்படி போட்டோம், ஒரு சைடா போட்டுட்டு ஒரு ஆஸ்பத்திரிக்கு காய்ச்சல் போட்டாங்க. ஒரு முஸ்லீம் டாக்டர், சின்ன பிள்ளைதான் அவன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து அதை எடுத்துனா இந்த சாலை இப்படி போடணும்னு, நீ சின்ன பிள்ளைதான் இப்பவுமே போட்டு பழகிக்க நல்லதுன்னு போட்டுதான் ட்ரீட்மெண்டே கொடுத்தாரு. இன்னைக்கு என்னென்ன ட்ரெஸ்ஸோ பெண்கள் குறிப்பா இந்த என்னது ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட் இதெல்லாம் ஆவிக்குரிய பெண்களுக்கு அழகா அல்ல. என்னமோ நீங்க போயிட்டு போங்க, நான் சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, மற்றவர்களுக்கு சொல்லுங்க. ஏன் அதை போடலன்னா அடிக்க முடியாதா? நமக்குன்னு ஒரு உடை இருக்குது, ஒண்ணு மேல நாடு அங்க மட்டும். எல்லா இடங்களிலுமே தகுதியான வஸ்திரம்னு ஒண்ணு இருக்குது, அது அவருடைய விருப்பம். சில பிள்ளைங்களும் டைட்டா பேண்டா போட்டுட்டு அப்படியே ஒரு சுடிதாரை போட்டு இங்க இப்படி ஓப்பனை கட் பண்ணிட்டு நடக்கும்போது காத்தடிக்கும் போது எப்படி இருக்கும் பாருங்க, யோசித்து பாருங்க. அப்படி போட்டீங்களா கால் வரைக்கும் மூடும்படி போடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் லூஸா போடுங்க. வஸ்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவன் பார்க்கிறார். அவர் பழைய ஏற்பாட்டுல அருவருப்புன்னு சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆலயத்துக்கு வந்தாலும் சரி, நீங்க அந்தரங்கத்துல வீட்டுல கணவன் மனைவியா இருக்கும்போது என்ன வேணா பிரச்சனை இல்லை. மற்றவருடைய பார்வையில படும்போது வரும்போது நம்முடைய வஸ்திரம் தகுதியாயிதான் இருக்கு. அந்த ஆண்களுக்கும் பொருந்தும். ஆண்கள்ல பெரும்பாலும் இல்லாத சில பையங்க அப்படி குடிஞ்சா இந்த லோகு போற மாதிரி, இந்த பைத்தியம் போட்ட மாதிரி அப்படிலாம் வேண்டாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலேயே கொண்டு வந்துருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை போடுறது பழக்கிறத கொண்டு வந்தாதான் அந்த பிள்ளைகள் வரும். அலங்காரத்தை பத்தி எழுதுறார். அதுல என்ன எழுதுறார், உங்களுக்கு அலங்காரம் எதாவது இருக்கணுமா, மயிரை பின்னதில்லாது பொன்னில்லாது முத்துக்கள் இல்லாது விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது அலங்கரியாமல் நானும். இவர் மட்டும் எழுதல, பேதுருவும் அதை எழுதுகிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவங்க இதே கருத்தை 2 அப்போஸ்தலர்கள் எழுதுகிறார்கள். இன்னைக்கு பெண்கள் தான் அலங்காரம் உடனே அதுக்காண்டி நான் அப்படியே சும்மா அழுக்கா அப்படிலாம் சொல்ல, நல்லா நீட்டா தான் வரணும். இந்த கண்மை போடுறது, இந்த நகை பாலிஷ் போடுறது, நகத்தை நீளமா வளர்க்கறது, லிப்ஸ்டிக் போடுறது, இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து வந்து சொல்லுங்க? சினிமாவில இருந்து வந்து. அவன் நாட்டியம் ஆடுறதுக்கும் மக்களை கவர்ச்சிக்கிறதுக்கும் செஞ்சது. நம்ம ஆட்கள் அதை பார்த்துட்டு இங்க காப்பி அடிக்கும். உடனே கேட்பாங்க, பவுடர் போடலாமா, சோப் போடலாமா? உடல்ல ஆரோக்கியத்துக்கு போட்டேங்க. போடுறது எதுக்கு, ஒரு துருவாடனை மத்தவங்கிட்ட போகும்போது ஒரு நாட்டம் தான் அசிங்கமா இருக்கும். சோப் போடுறது அழுக்க நீட்டா ட்ரெஸ் பண்ணுங்க, நீட்டா இருக்க, தப்பு இல்லை. இதே முடிய வச்சு போட்டு முகம் எங்க இருக்குன்னே தெரியாது, அப்படியே அலைகிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை எல்லாமே தேவ பக்திக்குள்ளே வருகிறது. அதை தான் சொல்றேன். குடும்பமும் தேவ பக்திங்கிறதுக்குள்ள இதுவும் வருகிறது. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரி அம்மா பேசுகிறேன், இன்னும் கூட ஆண்டவர் சொல்ற, பெண்களுக்கு தனியா கொடுத்தது முக்காடு, அது ஆண்களுக்கு இல்ல. 1 கொரிந்தியர்ல கொடுக்குறாரா, ஸ்திரீயானவள் முக்காடிடாவிட்டால் தன் தலையை முக்காடெல்லாம் கர்த்தர் பாக்குறது இல்ல, இருதயத்தை தான் பாக்குறாரு. ஒரு பெரிய ஊழியக்காரி டிவியில பேசுறாரு. ஏனென்றால் இன்றைக்கு அந்த தீமோத்தேயுல எழுதினார்களாம், தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை திரளாய் சேர்த்து கொண்டு அதுக்கு ஒரு குரூப்பா சாத்தான் எழுப்பி விட்டான். நீ இப்படி பேச, அப்பதான் ஒரு குரூப் வசனத்தை பேசுறாங்கன்னு சொல்லி உன் பின்னால வரும். வசனம் அப்படிலாம் சொல்ல, இருதயத்தை தான் கர்த்தர் பாக்குறாரு. இருதயத்தின் நிறைவுலதான் வாய் பேசும், அகத்தின் அழகு முகத்துல அங்க வரப்போய் தானே இதெல்லாம் வருது. ஆகவே அலங்கரிப்பு, வஸ்திரம், ஸ்திரீகள் முக்காடு, இதெல்லாம் ஆண்டவர் ஸ்திரீகளுக்காகவே பிரத்யேகமாய் சொல்லப்பட்ட ஒன்று. ஆண்கள் முக்காடு போடும்படி அவர் எழுதணும். ஆகவே இவைகளை எல்லாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். வளரணும். நமக்கே தெரியும், என் மகளுக்கெல்லாம் திருமணம் வரும்போது நான் முதலே சொல்லிட்டேன், சும்மா சாதாரணமா பண்ணுங்க, இந்த மெகந்தி போடுறது, அந்த போடுறது, பாலிஷ் போடுறதுலாம் என்ன செய்யக்கூடாது. அந்த வந்தவளை என்ன சார் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க இந்த காலத்துல? ஆமா, நம்மள உலகம் மதிக்காது. என் பையன் காலேஜ் படிக்கும் போது ஒரு முதல் வருஷமா 2ஆம் வருஷம் கல்லூரிக்கு அப்பதான் போனான். திடீர்னு ஒரு ப்ரொஃபசர் சினிமா பார்க்காம இங்க எழுந்து மட்டும்தான் எழுந்து, எல்லாரும் சிரிச்சிருக்காங்க. என்னப்பா இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லி நான் வீட்டுல வந்து சொன்னேன். எல்லாரும் பார்த்து என்ன கேலி பண்றாங்கப்பா, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, இந்த காலத்துக்கு ஏத்தாலும் மாறணும், ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி.
அப்ப நான் அவங்கள சொன்னேன், நான் ட்ரைனிங் படித்தேன் 85 இருந்து 87 வரைக்கும் பிஷப் ஜார்ஜன்ல. அப்ப அங்க ஹாஸ்டல்ல தான் படிக்கணும். நான் அப்பவே ரட்சிக்கப்பட்டுட்டேன். 40 பேர் உண்டு. வாலிபையில எப்படி இருப்பான்னு தெரியுமா? எல்லாம் 25 வயசு அந்த ஸ்டேஜ். அவனை வாயில வார்த்தை வேற இருக்கும், கம்மடிப்பான், சினிமாவை பத்தி பேசுவான், மற்ற காரியங்கள் பேசுவான், காதல் வச்சிருப்பான், எல்லாமே இருக்கும். அப்ப நான் அதுல இருந்து விலகி இருப்பேன். சிலவங்கள சொல்லுவேன், நான் சேப்பல் சேர்க்கையா இருந்தேன். ஒரு சின்ன கூட்டம் என் கூட சேர்ந்து ஆமாண்ணே அப்படின்ட்டு வருவான். நான் ஒரு கூட்டம் எனக்கு ஒரு பேரை வச்சு நான் பரிசுத்தம் அப்படின்னு. நான் வந்தாலே பரிசுத்தம் வராப்பா இடத்த காலி பண்ண அப்படின்பாங்க. அப்படி கேள்வி பண்ணுவேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அப்பதான் என் பையன்கிட்ட சொன்னேன், தம்பி அதெல்லாம் நினைக்காத, இதுதான் நம்ம ஆண்டவருடைய சாட்சி. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறது இல்ல. அந்த பக்தியில கூட சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம், பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது, தரிக்க கூடாது. யாக்கோபு எழுதுகிறார். உண்மையான தேவ பக்தி யாக்கோபு 1:27 வாசிங்க. உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்வதுமே தேவனுக்கு முன்பாக மாசுலாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. பக்திக்குள்ளதான் அதெல்லாம் எடுத்துட்டு வர. அப்ப உலகத்தால் கரைபடாதபடி, உலகம் நிறைய கொண்டு வரும். ஃபேஷன்ங்கிற பேர்ல, மாடர்னுங்கிற பேர்ல, அவசியம்ங்கிற பேர்ல, இதுதான் நாகரீகங்கிற பேர்ல உலகம் நிறைய கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கும். பிரசங்கி எழுதுகிறார், மாயையை பெருக பண்ணுகிற விசேஷங்கள் அதிகமா இருக்கிற அப்படின்னா மனுஷனுக்கு என்ன பிரயோஜனம்? ஏன் நான் இந்த ட்ரெஸ் போட்டா வேண்டாம்னு இருக்குது, ட்ரெஸ் போட்டதுல என்ன இருக்குது, நான் ஏன் இப்படி அலங்கரிக்கலாமா தான் வேண்டாம்னு இருக்குது. ஏன்னா எனக்கு வேதம் சொல்லுகிறது. பரியாசம் பண்ணுவாங்க. அதனால இப்ப நம்ம சொல்றோம், அந்த பிள்ளைகள் காலேஜுக்கோ அங்க போகும்போது நடக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், வேண்டாமா? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, உலகம் சொல்லட்டும். இயேசுக்கே ஒரு சம்பவம் நடந்தது, சொல்றேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3-14 வாசிங்க. லூக்கா 16:13-14. என்ன பண்ணாங்க? யார? அவர் என்ன சொன்னாரு? இந்த பக்கம் இருந்தா இந்த பக்கம் இரு, அங்கெல்லாம் ரெண்டு உலகத்துக்கும் இந்த தேவனுக்கும் ஒளி செய்ய முடியாது, அங்கெல்லாம் போக முடியாதுக்கு பரியாசம் பண்ணினார். அதான் என் பையனுக்கு வாசிக்கிறாங்க. கவலைப்படாத, நம்ம ஆண்டவருக்காக வாழும்போது யார் பரியாசம் பண்ணாலும் மதிச்சாலும் மதிக்கேட்டாலும் ஒன்றும் இல்லை, கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். சரி, ஒரு சில காரியங்களை சொல்லிட்டேன், இன்னும் 2 விஷயங்களை சொல்லி நம்ம முடிப்போம். 2வது தேவ பக்திக்கு நான் யாக்கோபு 1:26 சொன்னோம்ல, 1:26 வாசிங்க. அடக்காமல் தன் இதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தியுடன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும். நாவை அடக்காமல், நாவை அடக்குதல் தேவபக்தியில ஒண்ணு, 2 பேருக்குமே பொருந்தும். ஏன்னா வேதத்துல பல இடங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, சொற்களின் மிகுதியில் பாவம், பேசும்போது கொஞ்சம் பாவம் வந்துடும். நாவை அடக்க வேண்டும், கெட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. இதெல்லாம் வசனம் சொல்ல பத்தி பேசு. ஒரு தேவ பக்தியுடைய மனிதனோ அல்லது மனுஷியோ இருந்தா அவங்க பேச்சுல கரெக்டா இருக்கும். தேவையற்ற பேச்சுகளை, சம்பந்தமில்லாத பேச்சுகளை பேசக்கூடாது. அதுலயும் இருபாலினத்தவர் பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கும். இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள சந்தேக சண்டை வருவதற்கு காரணமே அதுதான். கணவன் இன்னொரு பெண்ணோட அதிக நேரம் பேசுவதோ போவதோ பார்க்கும்போது இவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. மனைவி அப்படி போகும்போது சந்தேகம் வந்துடுது. சில குடும்பங்கள்ல அது உண்மையிலே இருக்காது, இருந்தாலும் சந்தேகம் வந்துடுது. சந்தேகம் படக்கூடாது என்பது உண்மையா இருந்தாலும் சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காமல் வாழவும் வேண்டும். வேதம் சொல்கிறது, நான் ஒரு பேச்சு, நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு. அதான் சொல்ற, கெட்ட வார்த்தை வாயில வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை எது உண்டோ அதையே பேசு. கணவனும் மனைவியும் பேசினாலும் சரிதான். இன்னைக்கு நிறைய பிரச்சனை காரணம் வேண்டாத விவாதம் தான். அதே ஒருத்தர் பேச வாக்குவாதம் கடைசியில் எங்க போயிடும், சண்டைக்கு போயிடும். நீதிமொழிகளிலே ஞானி சொல்கிறார், சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுவது போல இருக்கும், ஆகையால் விவாதம் எழும்பும். அதை என்ன செஞ்சிரு, யாரோ ஒருத்தர் ஆயிட்டாங்களா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நம்ம பக்கம் நியாயமே இருக்கட்டுமே, அப்படியே அமைதியா போயிட்டோம்னா கொஞ்ச நேரம் தெரியும். மனைவி பேசுறாங்க, நீ எப்படி பேசுறது, நான் தான் நியாயம் பேச பேச என்ன செஞ்சிடும், பிரச்சனை வெடித்து விடும். வார்த்தையிலே கவனம் வேண்டும், அமைதியா இருக்க வேண்டும், சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது.
பிற பாலினிடத்திலே பேசும்போது, கணவன் மற்ற பெண்களிடத்திலே பேசும்போது ஒரு தாயை போல சகோதரியை போல தான் பேசணும், மனைவி பேசணும். அதிக நேரம் சும்மா வளவளன்னு பேசினா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். அவசியமா பேசுங்க. ரொம்ப பேச வேண்டியதுதான் ஒரு பெண்கிட்ட கணவன் பேசணும், மனைவியோட போய் பேசுங்க. ஒரு ஆணுகிட்ட மனைவி பேசணும்னா கணவனோட போய் பேசுங்க. சந்தேகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தேவையற்ற பேச்சுகள், இரட்டை அர்த்தம் உள்ள பேச்சுகள், கேலி பேச்சுகள், தேவையற்றவைகளை பேசுவது பிரச்சனைக்கு உருவாக்கும். இதைத்தான் வேதம் சொல்கிறது. உண்மையான பக்தி என்பது நாவை அடக்க வேண்டும். உண்மையிலே பிரச்சனைகளுக்கு காரணமே, பெரும்பாலும் பிரச்சனைகளுக்கு காரணமே என்ன இருக்காங்க? இந்த பிரச்சனைகள். குடும்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கணவன் மனைவியில இன்னொரு விஷயத்தையும் கூட அங்கே பேர் எழுதுகிறார். இப்படிப்பட்ட சண்டைகள்லாம் வராம இருக்கணும்னா கணவன் மனைவி அதிக நேரம் இணைந்திருக்க வேண்டும், பேச வேண்டும், ஒருவருடைய காரியத்தை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். திருமணத்தினுடைய முக்கியமான நோக்கம், சிஎஸ்ஐ கல்யாணத்துல திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி 3 இது வாசிப்பாங்க. ஒண்ணு, இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, பரிசுத்தமானது. அதனால ஏதோ வேண்டாம்ல கல்யாணம் பண்ணணுமே, கல்யாணம் பண்ண சொல்றாங்களே, அல்லது வயசு வந்துட்ட அப்படி நோக்கத்துல பண்ணாம தேவன் என்ன நோக்கத்துக்காக குடும்பத்தை கொடுத்தாரோ அப்படி பண்ணணும் அப்படின்னு முதல்ல சொல்லுவாங்க. 2வது சொல்லுவாங்க, சுகத்திலும் துக்கத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்க வரைக்கும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும் உண்மைதான். 3வது ஒரு காரியம் சொல்லுவாங்க, விரத்தராய் இருக்க வரம் பெறாதவர்கள் வேசித்தனத்துக்கு விலகி தங்களை காத்துக் கொள்வதற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்டது திருமணம். பால் உணர்வு என்பது தேவன் மனிதனுக்குள்ளே கொடுத்தது, அது மனுஷன் வந்தது இல்லை, அது இயற்கை. இயற்கைன்னு அவங்க சொல்லுவாங்க, ஆனா தேவன் கொடுத்ததுதான். எல்லா உயிரினங்களுக்கும் அதை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் மனிதனுக்கு இந்த பால் உணர்வை நிறைவேற்றுகிற ஒரு வழியை தேவன் கொடுத்துக்கிறார். அது திருமண உறவுக்குள்ளதான் அது என்ன செய்யணும், நிறைவேற்றப்படும். அதனால வாலிப வயது, திருமண வயது வரைக்கும் இச்சை அடக்கமா இருப்பதுதான் தேவனுடைய கட்டளை. இன்னைக்கு உலகத்துல என்னெல்லாம் லிவிங் டுகெதர் வாழ்க்கையெல்லாம் போயாச்சு. ஒருத்தர் விரும்பினா எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம். அதை அரசு கூட சில இடங்களில் அனுமதிக்கிறது. ஆனால் வேதம் ஒருபோதும் அதை என்ன செய்யவில்லை, அதை வேசித்தனம், விபச்சாரம் என்று சொல்கிறது. அப்ப திருமண உறவுக்குள்ளே வரும்போது அதை நிறைவேற்றுவதில்லை, பாவம் இல்லை, அது தேவன் கொடுத்த ஒன்று. இதுலையும் கணவன் மனைவி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த வசனத்தையே நம்ம வாசிக்கிறத 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே பவுல் தெளிவாக எழுதுகிறார் குடும்பத்துக்கு. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வந்து வாசிங்க. அழகாக எழுதுகிறார். ஏன்னா வரம் பெற்றவர்கள் தான் அப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டார். ஏன்னா அது கர்த்தர் கொடுத்த ஒரு உணர்வு. அந்த வரத்தை பெற்றவர்களால் இருக்க முடியும். அப்படி முடியலன்னா நீங்க திருமணம் செய்து கொள்வது நல்லது. ஆனா என்ன சொல்ற, அவனவன் தந்தன் மனைவியையும் அவளவள் தந்தன் புருஷனையும் மட்டும்தான் உடையவளா இருக்க வேண்டும். தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி தான் அவர் அதில் பேசுறார். அடுத்த வசனத்தை சொல்லுறாரு பாருங்க. இதுக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை, அருமையாய் சொல்லிவிட்டேன். இன்னைக்கு இந்த சாம்பத்திய காரியங்கள்லையும் அநேக குடும்பங்கள்ல பிரச்சனை வரும். சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பையன், அந்த தம்பி இந்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட தம்பி, அவன் ஒரு ஆவிக்குரிய சபைன்னு ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தான். அங்க இதே மாதிரி இன்னொரு குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி, புருஷன் மனம் திரும்பல, இது மனம் திரும்பின உடனே சர்ச்சுக்கு அடிக்கடி போறது வாரது இப்படி இருந்திருக்குது. புருஷன் டிரைவர், அவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் என்ன செய்வாரு, வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வர நேரம் இந்த அம்மா பைபிளை தூக்கிட்டு நான் இன்னைக்கு உபவாச ஜபம் அங்க போயிருந்தேன் அப்படி போயிருக்குது. ராத்திரி முழு ஜபம் அங்க போயிருக்குது. பைபிள் அறிஞ்சவராது கொஞ்சம் ஏதாவது சொல்லுவாரு, இவருக்கு பைபிளே தெரியாது, இவரை கவனிக்கவும் இல்லை, அந்த காரியங்கள்ல அவருக்கு உதவி செய்யவும் இல்லை.
ஒரு நாள் இந்த பையனை கூப்பிட்டு அவன் சொல்லுவான், இங்க பாத்துக்க தம்பி, அவன் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் கேட்கல, நானே டிரைவர் ஓட்டிட்டு வரேன், எனக்கு சாப்பாடுக்கு கிடையாது, எனக்கு என்ன கவனிக்க நேரம் இல்லை, நான் ஒரு நேரம் சர்ச்சுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு நான் எல்லா நேரம் பார்த்துட்டு நல்லா டீ கொடுத்து கவனிக்கான். நாளைக்கோ நாளைக்கு சர்ச்சுக்குள்ள வந்து அடின்னு அடிச்சவளை இழுத்துட்டு வந்துடும் பாத்தீங்களா. அவன் வந்து என்கிட்ட சொன்னான், என்ன இப்படி சொல்றேன். இப்ப நான் சொல்லி கொடுத்தேன், தம்பி வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க. ஒண்ணு பேர் 3ஆம் அதிகாரத்துல ஒரு அழகா எழுதுகிறாங்க. 1 பேர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய இந்த கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனை என்று மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ள கடவுள். மனைவிகளின் நடக்கையினாலே போதனையே வேண்டாம். ஏன்னா வேதமே சொல்லுது, ஒரு மனைவி ரட்சிக்கப்பட்டவளா இருந்தாலும் அவன் மனம் திரும்பாதவனா இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை தான் செய்யக்கூடாது இல்லையா. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யணும் அப்படித்தானே சொல்லியிருக்கு. கணவன் வீட்டுக்கு வந்தா அவங்களை அன்போடு உபசரிக்கிறது, ஆகாரம் கொடுக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள்ல உதவி செய்வது எல்லாம் அவங்க செய்யணும். வேதமே சொல்லுகிறது. நான் அந்த தம்பிட்டு இந்த வார்த்தையை உங்க பாஸ்டர் சொல்லி அந்த ஆலோசனை கொடுக்க சொல்லுங்க தம்பி. நாளைக்கு குடும்பம் பிரச்சனை ஆயிட்டுன்னா நமக்கு மட்டும் இல்ல, ஆண்டவருடைய நாமத்துக்கே என்ன ஆயிரும், அவமானம் ஆயிரும். வேதம் அப்படி சொல்லல. நீ ரசிக்கப்பட்ட உடனே கணவனை கவனிக்காம கணவன் எல்லாம் மனம் திரும்பலன்னு விட்டுட்டு போக சொல்ல அழகா வேதம் சொல்லுது. நீ உன்னுடைய கவனிப்பை பார்த்து அன்பை பார்த்து அவனே ஒரு நாள் மனம் விடுவான். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல அப்படி இருக்குது. அதே போல ஆண்களும் ஊழியம் அது இதுன்னு சொல்லி மனைவியை கவனிக்கிறதுல எட்டி பார்க்கறது. இன்னும் சில ஆவிக்குரிய சபைகள்ல கூட தவறான போதனை கொடுக்காங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவா இருக்கணும்னு ஒரு வசனம் வருது. அதுல அழுகிறவர்கள் அழாதவர் போலவும் கவலைப்படுகிற அப்படிலாம் சேர்ந்து மொத்தத்துல என்ன சொல்லுகிறார், இந்த பூமியின் வேஷம் கடந்து போகுது, அதுல போய் நீ சிரத்தை எடுக்காத, அதுல முக்கியத்துவம் கொடுக்காத, அதுக்கே நேரத்தை செலவழிக்காத, அதை ஈஸியா எடுத்துக்க அப்படின்னு சொன்னதை எடுத்துட்டு நீங்க ஒரு என்னோட சத்துணவு வேலை பார்த்து ஒரு அம்மா, அவங்க கணவர் வந்து இப்ப ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டாரு, தேசிய சபையில் இருந்துச்சு. அங்க அந்த போதனை கொடுத்துருக்காங்க, இனிமே நீ மனைவி இருந்தா அவங்கள அக்கா தங்கச்சி மாதிரி தான் பார்க்கணும், இந்த உறவெல்லாம் வச்சுக்கிட கூடாது அப்படின்னு. கடைசியில அவர் அதை போயிட்டாரு, இதெல்லாம் அந்த போதனை கேட்டு போயிட்டார். இப்படி அநேக குடும்பங்களிலே அதைத்தான் அவர் எழுதுகிறார், பிசாசானவன் தூண்டி விடாதபடி விவேகத்துடனே. அந்த பேதுருவும் எழுதுகிறார் பாருங்கள், 7ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3:7. அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கும் தடைவராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவருடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்வதானபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இந்த வாழ்க்கையிலும் நம்ம கவனமா இருக்கும். நீங்க 2 பேரும் ஒருமனப்பட்டு போகணும் பிரியணும் அப்படின்னு நினைச்சாதான் இருக்கும். மற்றபடி இதுவும் தேவன் குடும்ப வாழ்க்கையில கொடுத்த ஒரு அமைப்பு. இதனால நிறைய குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. அப்ப தேவ பக்தி என்பது நாவடக்குவது, எதிர்பார இடத்துல பேசும்போது கவனமாய் பேச வேண்டும். இந்த குடும்ப உறவு வாழ்க்கையிலே கணவன் மனைவி இருவரும் சம்மதித்து இவர்கள் ஒன்றாக போக வேண்டும் என்பதையும் வேதம் நமக்கு தெளிவாக கற்றுத் தருகிறது. எனவே தேவ பக்தியோடு கூடியதான் தாம்பத்திய வாழ்க்கை. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் பிளவுபட்டு போவதற்கான வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் வாழ வேண்டும். அடுத்த ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க தேவ பக்தி கூட என்ன சேரணுமா, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி. இந்த பெண்களை பத்தி நான் அதிகமா சொல்றேன்னு நினைக்காதீங்க. வேதத்திலேயே ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரீயோ. ஒரு வீட்டை கட்டணும்னாலும் ஸ்திரீகள் கையில தான் இருக்குது, இடிக்கணும்னாலும் அவங்க தான். சரித்திரமும் அதான் சொல்லுது. முதல் பாவம் உள்ள நுழைவதற்கு காரணம் யாரு? வீட்டை உடைச்சதே யாருதான்? ஏவாள். என்ன ஒன்னே ஒண்ணு கீழ்ப்படிதல் இல்லை. கணவனுக்கு கீழ்ப்படியல, தேவனுக்கு கீழ்ப்படியல. விளக்கின கனிய தானே தீர்மானம் எடுத்து புசிச்சா பாவம் வந்துச்சு. அதே மாதிரி உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது யாருதான்? பெண்ணு தான். யாரு? மரியா. ஒரு தூதன் வந்து சொன்னா நீ கற்பவதியாய் பரவானா எவ்வளவு அவமானம் இருக்கும் தெரியுமா? அது யூத குலத்துல திருமணமாகாம ஒரு பெண் கற்பவதியான உடனே அவளை என்ன செஞ்சிருவாங்க? சரித்திரமே இருக்குது. யூதாவெல்லாம் தெரியுமா உங்களுக்கு?
யூதா அவன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிருப்பான், 3 பிள்ளைங்க பிறப்பாங்க. அவ மூத்த மகனுக்கு திருமணம் பண்ணிப்பான். அவ பேர் என்ன பேரு? தாமார். அவன் செத்து போயிடுவான். யூத இந்த நியாயப்பிரமாணத்தின்படி தமையன் இறந்து போன அடுத்த சகோதரன் அவளுக்கு சந்தானத்தை உண்டாக்கி திருமணம் பண்ணணும். அதுதான் ஏசுதான் கேட்காங்க. 7 சகோதரர் இருந்தாங்க, செத்து போயிட்டான், 7 பேரும் கல்யாணம் பண்ணா அப்படின்னு கேட்டான். அந்த முறைப்படி 2வது கல்யாணம் வைக்கான். அவனும் ஒரு பாவம் செஞ்சவங்களும் அடிச்சு கொண்டு இருந்தாரு, செத்து போயிட்டான். இப்ப அவன் 3வது மகனுக்கு அவன் என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆனா இவன் கொடுக்கல, பயந்து போய் 2 பேரும் செத்து போயிட்டான். இவங்க அம்மா வீட்டுல போய் இருக்குன்னு அனுப்பிடுறான். இவன் அம்மா வீட்டுல போய் இருக்கா, என் பையன் பெருசான உடனே திருமணம் வைக்கணும், வைக்கல. இவளுக்கு அது தெரிஞ்சு போச்சு. இப்ப யூதாவினுடைய மனைவி மரித்து போனாள். இவன் ஒரு நாள் ஆடு கத்திரிக்க போகும்போது இவா ஒரு வேசி மாதிரி போட்டு அங்க வந்து உட்கார்ந்துருப்பா. இவன் அவளை கூப்பிட்டு அவங்களோட சேர்ந்துடுவான். அவர் அடமானம் வாங்கி வச்சிருப்பான். இவன் வீட்டுக்கு போயிடுவான். 3 மாசம் கழிச்சு இவ கற்போதியா இருக்கிறான்னு உடனே கொதிச்சு எழுந்துருவான். எப்படி அவளை வெளியே கொண்டு வா, இப்ப சுட்டரிக்கணும் அப்படின்னா. அந்த நீதிக்காக சொல்றேன். உடனே அவளை கொண்டு வந்து இந்த அடமானம் யார் வந்தாரோ அவதான் கொடுத்த பிறகுதான் ஆஹா, அப்ப அவன் எதிர்மான இவனே தப்பு பண்ணியிருக்கான். ஆனா இவன் கொல்லப்படக்கூடாதான், அவ கொல்லப்பட வேண்டும். அப்ப மரியாளுக்கு அப்படி ஒரு கர்ப்பம் வந்தா அங்க என்ன நிந்த வரும் அப்படின்னு பார்த்தாங்க யூத கலாச்சாரத்துக்கு. என்ன நீதி சொன்னாலும் எடுப்பாங்களா? இதுல வேற யோசேப்புக்கு அவன் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாள், அதையும் புரிஞ்சுக்கணும். நிச்சயம் அவனுமே பாருங்க, இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே ரகசியமா என்ன செஞ்சிடணும்? தள்ளிடணும் தான் இருக்கான். அவன் நீதிமா இல்லைன்னா அவனும் இந்த யூதா மாதிரி பக்கத்து பழைய அவனை கொண்டு வா, இப்ப அவளை எரிக்கணும் அப்படின்னு. இதையெல்லாம் தெரியும் மரியாளுக்கு. நம்ம குடும்ப வாழ்க்கை போயிருவோம், நம்மளை திருமணம் பண்றவன் கெட்டாம போயிடுவானோ, இனிமேல் நமக்கு சமாதானத்துல திருமணமே ஆகாம போயிருவோம், அல்லது கல்லெறிந்தே கொண்டு விடுவார்களோ, இவ்வளவும் தெரிகிறது. அதெல்லாம் அவன் மனசை வச்சுதான் கேட்க, இதெல்லாம் எப்படி அனுப்பா, நான் புருஷனை அறியனே. அப்பதான் தூதன் சொல்லலாம், இது தேவனால ஆகும். உன்னிடத்துல பிறக்க போகிறது பரிசுத்தம் உள்ளது, அதுக்குதான் நான் இப்படி வர்றேன். திருமணத்துக்கு முன்னாடியே அது உருவாக வேண்டும், தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். ஒரே வார்த்தை சொன்னான், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இதனால என்ன வந்தாலும் பரவாயில்லையா, என்ன கொன்னாலும் பரவாயில்ல, அது தேவனுடைய திட்டமானால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ஒரு கீழ்ப்படிதல் மட்டும் எனக்கு மரியாதை செய்யலைன்னா இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பே வர்றதற்கு வாய்ப்பு இல்லை. அதான் சொன்னேன், ஒரு ஸ்திரீயினால் தான் அழிவு வந்தது, வீட்டை உடைச்சா. ஆனா இந்த மரியாதையுடைய கீழ்ப்படுத்தினால் ஒரு பெரிய வாழ்வு கிடைக்கும். அதேதான் ஒரு பொருள். அதனாலதான் பெண்கள் ரொம்ப முக்கியமானது நான் சொல்லிட்டே வரேன். ரெண்டுமே உங்க கையில் தான். இப்ப இங்கே சொல்லுகிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய பக்திய மிகுந்த ஆதாயம். இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வருவதற்கு காரணம் போதும் என்ற மனம் இல்லை. அவங்க குடும்பத்தை ஒப்பிட்டு பார்த்து, இவங்க குடும்பத்தை ஒப்பிட்டு பார்த்து, அவ புருஷனை எப்படி வச்சிருக்கா, நீ அவன் மனைவி எப்படி வச்சிருக்கான், அவன் இவ்வளவு சேலை எடுத்து கொடுத்தான், இதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பம். அதே மாதிரி ஒப்பிடு, அவன் இப்படி இருக்காங்க. யார் யாருக்கு எதை தேவன் கொடுத்தாரோ அதான் ஏற்றப்பட முடிஞ்சு போச்சு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விரும்புறது கிடைக்கலன்னா கிடைச்சதை விரும்பு அப்படின்னு. அப்ப தேவன் கொடுத்துட்டாருன்னா இது நம்ம ஒப்பீடு செய்யக்கூடாது. ஒப்பீடு எதுல செய்யலாம் தெரியுமா? நம்மளை விட ஒழுக்கங்கள்ல, நல்ல பழக்க வழக்கங்கள்ல யாராருன்னா சில நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க. இப்ப நம்ம சோம்பேறித்தனமா இருக்கோமே, நம்மளும் சுறுசுறுப்பாகமே, அப்படி செய்யலாம். மற்றபடி பொருளாதார ரீதியிலேயோ மற்ற ஒரு செயல்பாடுகளிலேயோ ஒப்பீடு செய்யக்கூடாது. இப்ப போதுங்கிற மனம் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கடன் பாரத்துக்குள்ள போறதுக்கு காரணமே ஆடம்பர அனாவசிய செலவு தான். நாம கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பிள்ளைகளா வாழும் போது முதல்ல நமக்கு என்ன தேவை? அடிப்படை தேவை. இயேசு சொல்லும் போது என்ன சொல்கிறார்? உண்ணவும் உடுக்கவும் நீங்க கவலைப்படாதீங்க. அதைத்தான் சொன்னார். எனக்கு கார் இல்லையே, பங்களா இல்லையே, அது 2வது விஷயம். அதுக்காக வைக்கிறது தப்புன்னு சொல்லலைன்னா, ஆனா முதல் கவலை அடிப்படை தேவை, அதுதான் கவலை. அதை தேவன் தருவேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் 2வது தேவை அவசியமான தேவை. இதையும் நம்ம ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஒரு வாகனம் வாங்குறோம், வீட்டுக்கு பொருள் வாங்குறோம். இந்த ஆடம்பரம் இருக்கு பாருங்க. ஒரு வண்டி பைக்கு 50,000 1 லட்சத்துக்கு வாங்கலாம், ஆனா 1 கோடிக்கும் வாங்கலாம். அதே மாதிரி ஒரு பொருள் வீட்டுல ஒரு நல்லி வைக்கணும்னா கூட 75 ரூபா 100 ரூபாய்க்கு இருக்குது, 500 ரூபாய்க்கு இருக்குது, 10,000 ரூபாய்க்கு. அப்ப ஆடம்பர தேவைக்கு நாம் போகக்கூடாது. அடிப்படை தேவைக்கு அது பொருள், அது போதும் என்றால் நம்ம முதல்ல கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் குடும்பத்துல 2 பேருக்குமே இருக்கும். கடன் பாரம் தான் ரொம்ப முக்கியம். தேவன் எங்களுக்கு என்ன தருகிற ஆண்டவரே, அதை எனக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும், வாழ உதவி செய்யும். என்னுடைய திருமணத்தின் போது எனக்கு வேலை கிடையாது, என்னுடைய மனைவிக்கும் வேலை கிடையாது, மனைவி வேலை செய்யல கிடையாது, 2 பிள்ளைங்க. அப்ப நான் ஒரு சின்ன
ஒரு ஊழிய ஸ்தாபனம் தான். அதில் ஒரு பணி செஞ்சு 500 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. பக்கத்துல ஒரு சபை இருந்தது. சபையை நடத்துறதுக்கு 100 ரூபா 600 ரூபா தான் சம்பளம். நான் சொல்றது 90, 89, 90. வீடு மட்டும் அவங்க சபை ஊழியம் செஞ்சதுனால கொடுத்துட்டாங்க. கரெக்டா அந்த சம்பளத்தை எடுத்து பாலுக்கு இவ்வளவு, பலசரைக்கு இவ்வளவு, இதெல்லாம் பிரிச்சு வச்சுட்டு எங்க பெற்றோரும் அவங்களுக்கு ஒரு 50 100 கொண்டு கொடுத்துருவாங்க. இது போக ஒண்ணுமே இருக்காது. 2 வருஷம் என் மனைவிக்கு ஒரு சேலை கூட நான் எடுத்து கொடுத்தது கிடையாது. பூ வாங்கி வச்சு அப்படி எந்தமே கிடையாது. வீட்டு செலவு மட்டும் பாருங்க. ஆனாலும் ஒரு நாளும் கவலைப்பட்ட நான் வெளியே வந்தா இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், இன்னைக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அன்னைக்கு அந்த சபையில நம்ம அப்பா எனக்கு ஒரு 28 வயசு 30 வயசு இருக்கு. அன்னைக்கும் 50 வயசு 70 வயசு பெரியவங்க கூட நான் கொடுக்குற செய்தியை காத்து நல்ல மதிப்பா தான் இருப்பாங்க. ஆனா வெளியே வரும்போது எனக்கு அது இல்லை ஒண்ணு. என் வீட்டுல ஒரு பொருள் கூட கிடையாது. ஒரு கிளாக்கு கூட அதுக்கப்புறம் தான் நான் வாங்கினேன். ஒரு சைக்கிள் மட்டும் தான் இருக்கு. அன்னைக்கு என்ன மகிழ்ச்சியில் இருந்தனோ இன்னைக்கும் அதே தான். இது எனக்கு மகிழ்ச்சியை கூட்டினதுனோ அது எனக்கு மகிழ்ச்சி இல்லாம இருந்ததுன்னா இல்லை. ஏன்னா ஆசீர்வாதம் தேவன் கொடுத்தது போதும் என்கிறமா. உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதம் தான். இருக்கிறதுல நீங்க திருப்தியா வாழ பழகிட்டீங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது. இன்னைக்கு பிரச்சனைக்கே காரணம் அதுதான். பணம் வந்தோடனே சந்தோஷம் நினைக்காதீங்க. அதுதான் அவர் சொல்றார், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதும் இல்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவதுமே. ஏன் பணக்காரங்க இன்னும் ஓடுதான்? அரசியல்வாதி கோடி 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 கோடியா சேர்த்து வச்சாச்சு 10 தலைமுறைக்கு. இன்னும் பணம் வேணும், இன்னும் பணம் வேணும். அதுக்குள்ள போயிட்டு நான் நிக்க. அதான் ஆண்டவர் கொடுக்குறார். தேவபக்தியா இருந்தா பிளஸ் போதும் என்கிற மனம் இருப்பாங்க. அதுக்காக உங்களை ஆண்டவர் அப்படியே வச்சிட போறது இல்லை. ஏன்னா என் வாழ்க்கையை தான் நம்மளுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பாருங்க, எனக்கு என்ன தேவை, சொந்த வீடு எல்லாமே கொடுத்துட்டேன். ஒரு சம்பளம் தான். நீங்க இப்படி பட்டியல் போட்டு கடன் வாங்கக்கூடாது. எப்ப எனக்கு பிரச்சனை வரும்னா திடீர்னு பிள்ளைகளுக்கு சோம்பலாம் வந்துடும். நான் எல்லாமே கரெக்டா போட்டு வச்சிருப்பேன், ஒரு பைசா கையில இருக்காது. ரொம்ப கடன் வாங்கக்கூடாதுன்னு தான் இருக்கேன். ஆண்டவர் எப்படி நடந்தா திடீர்னு இப்படி அப்பெல்லாம் பெரிய இது ஊழியெல்லாம் வந்து ஒரு உபவாசம் முழுவதுக்கு போடுவாங்க. ஒரு 10 ரூபா 25 ரூபா காணி கொடுத்து விட்டுருவாங்க. அதை வச்சு ஆஸ்பத்திரி செலவு அப்படி ஓடும். ஒரு நாளும் நான் கடன் பட்டதும் இல்லை, கேட்டதில்லை. அதாவது இதுக்கப்புறம் லோன் போட்டு வீடு கட்டினேன், சம்பளத்தில் கொடுத்தேன், அது வேற விஷயம். உங்களுக்கு கொடுக்க திறமை இருக்கும்போது ஒரு கடனை வாங்குறீங்க, மாசம் மாசம் கட்டுறீங்க, அது தப்பு சொல்ல. மற்றவங்களுக்கு கடன் போட்டு அவன் நம்மை தேடி வருகிற அளவுக்கு இருக்காண்டா. ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க. நீ தானே சொல்லிருக்கிறீர் ஆசிர்வதினா கொஞ்சத்தையும் ஒரு ஆள் ஆசீர்வதிக்க நீங்க வாழ்ந்து பாருங்க முடியும். கடன் வாங்கி பழகிட்டீங்களா நிக்கவே நிக்காது. அதிலேயே மைண்ட். இது ஒரு ஆவிக்குரிய குடும்பத்துக்கு அவசியமான ஒன்று. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் கடனில பிரச்சனை இருப்பதற்கு அதுல ஒரு சப்ஜெக்டே இருக்குது வேற. ஆனா போதும் என்ற மனதை எங்களுக்கு தான் ஆண்டவரே. நீர் என்ன தருகிறீரோ அதுல நாங்க திருப்தியா இருக்கோம். 2 பேரும் சேர்ந்து சிவமனுங்க. கணவன் அதுல ஒருமனப்படும். சிலர்ல கணவன் கரெக்டா இருப்பாங்க, மனைவினாலும் ஆடம்பர செலவு வரும். மனைவி கரெக்டா இருப்பாங்க, கணவன்னால வரும். ஒரு சேலை 10,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய்க்கு எடுக்கணுங்கிறது இல்லையா? 500 ரூபாய்க்கும் சேலை இருக்குது. அதை சந்தோஷமா கொடுத்துட்டு போறது என்ன தப்பு இருக்குது? நம்முடைய கணவனுடைய வருமானம் குறையா இருந்தா அதுக்கு தகுந்தாலும் உங்களுடைய குடும்பத்தை நடத்த பழகிக் கொள்ளுங்கள். போதும் என்கிற மனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே பக்தியிலே அவசியமான ஒன்று. நீங்க அப்படி திட்டமிட்டு வாழும்போது கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் அது 100% நான் சாட்சி. ஒரு நாளும் சொந்தக்காரங்கிட்ட போய் கேட்டதில்லை. இருந்தா இருக்கிறதுல சாப்பிடுவோம், இருப்போம். ஒவ்வொன்றும் ஆண்டவர் சொன்னா அவங்க ஒரு நாளும் கைவிடலை. 2 பேரும் சம்பளம் வாங்கணும் கூட மாச கடைசியில அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடைச்சது, டீச்சர் வேலை கிடைச்சது, கொஞ்சம் வசதியாச்சு. அப்புறம் எனக்கு இதை விட கொஞ்சம் மேல் வந்துச்சு. அப்பவும் நான் அதே மாதிரி தான் திட்டம் போடுறேன். உங்களுக்கு முதல்ல திட்டம் போடுறேன். உங்களுக்கு இவ்வளவு வருமானம் வருதா, மளிகைக்கு இவ்வளவு, பாலுக்கு இவ்வளவு, என்னென்ன அத்தியாவசிய தேவையோ அதை குறைச்சி போடுங்க. அதுக்குள்ளே வாழ்ந்து பழகுங்க. கொஞ்ச நாள்ல மாறி நீங்க ஒரு திட்டமே இல்லாம வர்றதை செலவழிச்சா அப்புறம் 10 நாளுக்கு மேல என்ன இருக்காது, காசு இருக்காது. 2 சம்பளம் வாங்க கூட 20 ஆனவொன்னு அப்படி கையை துட்டு இல்லையேன்னு என்கிட்ட வந்து கேட்பான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப அருமையான கட்டுப்பாடான வாழ்க்கை. போதும் என்ற மனம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அடுத்தால 1 வசனத்தை முடிச்சு கடைசி பாயிண்ட் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. விதவையானவர்கள் பிள்ளைகளாவது பேரன் பெற்றோராக இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியை விசாரித்து பெற்றோர் செய்த நன்மைக்கு பதில் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள கடவுள். அது நன்மையும் தேவனுக்கு பிரியவுமாய் இருக்கிறது. 3வது, நம்முடைய பெற்றோர்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை நம்மால் முடிந்த வரைக்கும் செய்யணும். தகப்பனையும் தாயையும் ஆண்டவரை செய்தார் கணவன் சொன்னோம். நம்ம வருமானம் கட்டாயம் பெற்றோர்களை நேசித்து, பெற்றோர் வயசானவங்க அவனுக்கு கவனிக்கணும், பிள்ளைகள் இருந்தா அவங்களை கவனிக்கணும். இதுவும் ஒரு தேவ பக்தி என்று சொல்கிறோம். இன்னைக்கு அதுவும் சாட்சி இல்லாமல் இருக்கிறது. நம்மால் முடிந்த வரைக்கும் உதவி செய்ய வேண்டும், பெற்றோர்களை கவனிக்க வேண்டும்.
அடுத்து பிள்ளைகளுடைய வளர்ப்பை பத்தி சொல்கிறார். அது எபேசியர் 6 அதிகாரத்துல இருக்குது. நான் லேசா சொல்லி முடிச்சிருவேன். பிள்ளைகள் வளர்ப்பதையும் பெற்றோருடைய பங்கு முக்கியம். ஏன்னா முதல் கணவன் மனைவி தான் குடும்பத்தின் அஸ்திபாரம், அப்புறம் பிள்ளைகள் வராங்க. அந்த எபேசியர் 6 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, ரொம்ப அருமையாக 2 பேருக்குமே. எப்பவுமே வேதம் 2 பேரையும் சேர்த்தான் சொல்லும். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இந்த உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தகப்பனின் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அடுத்த வருஷம் சொல்ல, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. பிள்ளைகளை நம்ம நல்லா வளர்க்கணும்னா முதல்ல நல்ல போதனை. குடும்ப ஜபம்னு ஒண்ணு எதுக்கு ஏற்படுத்தினாங்க தெரியுமா? இன்னைக்கு நிறைய குடும்ப ஜபம் வந்து எப்படி ஆயிடுச்சு, ஒரு சடங்காச்சாரம் பண்ணுனாதான் ஆசீர்வாதம், குடும்ப ஜபம்னா கூட. அப்படிலாம் இல்லை. குடும்பமாய் தேவ சமூகத்துக்குள்ள வரணும். உட்கார்ந்து பிள்ளைகளுக்கு நம்ம அந்த வேத வசனத்தை என்ன செய்யணுமா, கற்றுக் கொடுக்கணும். ஆபிரகாம் குறித்து அப்படிதான் சொல்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய சந்ததிக்கு அந்த வசனத்தை கற்றுக் கொடுப்பான். அதில் தான் நம்ம போதிக்க முடியும். போதனை, கண்டிப்பு. தவறு பண்ணும்போது கண்டிக்கணும், சிக்ஷை கொடுக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை முன்மாதிரியா இருக்கும். நீங்களே பிள்ளைகள் முன்னாடி கெட்டவரத்தை பேசி சண்டை போட்டுட்டு இருந்தா அந்த பிள்ளைகள் போதனை கேட்குமா? நம்ம முன்மாதிரியா இருக்கணும். சிலர் பார்க்கணும், ஒரு நாள் ஒரு பையனை போட்டு ஒருத்தர் அடின்னு அடிச்சார். ஏன் அடிக்கன்னு கேட்டா அவன் கட்டைப்பீடி எடுத்து குடிச்சிட்டாங்க. ஆனா இவர் வீட்டுல உட்காந்தே சிகரெட் குடிப்பாரு, அவனை சிகரெட்டே வாங்கிட்டு வர சொல்லுவாரு. ஆனா பையன், நான் தான் கெட்டு போனேன், பையன் கெட்டு போக கூடாது, எப்படிங்க முடியும்? நீங்க முன்மாதிரியா ரோல் மாடலாம் வரணும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு செய்வான். அதனால பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்த்தவர்களே முன்மாதிரியா இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி நம்ம பேசுகிற வார்த்தைகள், அவங்ககிட்ட இருந்து சண்டை போடுறதெல்லாம் தவிர்க்க வேண்டும். பிள்ளைகளுக்கு முன்னாடி முன்மாதிரியான வாழ்க்கை, 2வது போதனை, 3வது பிள்ளைகளுக்காக ஜெபம். இந்த 3ஐயும் செய்யும் போதுதான் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க முடியும். பிள்ளைகள் பெரிதான பிறகு, பெற்றோர்கள் வயசான பிறகு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் உதவி செய்ய வேண்டும். இதுவும் தேவ பக்தியான குடும்பம். கடைசியாக நாம் இப்படி தேவ பக்தியாய் வசனத்தின்படி வாழும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? செழிப்பு, ஆசீர்வாதம், பாடுகளும் வரும். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும். இப்ப கேட்க, எதுக்காக சார் இவ்வளவு கஷ்டப்பட்டு பக்தியா வாழ்ந்து நான் துன்பப்படணுமா? நானே துன்பப்படக்கூடாது என்பதற்காக தானே இவ்வளவு காரியத்தை பண்ண. நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி கேட்டுனா, நம்ம நினைக்கபடி உலக ஆசீர்வாதம் கிடைக்கணும், அதுக்குதான் ஆலயத்துக்கு போகணும், அதுக்குதான் ஜெபிக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட பிரசங்கம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சாதகமானதல்ல. வேதத்துல ஏன் சொல்கிறார், நான் பிதாவுக்கு பிரியமானது செய்யறதுனால உலகம் என்னை பகைக்கிறது, அப்படிதான் சொன்னேன். அதனால நம்மளுக்கு உலகத்துல பாராட்ட துன்பம் வரும். அதனால பயந்துட வேண்டாம். துன்பம் வந்தாலும் இன்னொரு வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 2:9. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? துன்பம் வரும். ஆனா துன்பத்திலிருந்து நம்மளை யாரு? ஆண்டவர் என்ன செய்வார்? ரட்சிப்பார். நமக்கு ஒரு நித்திய ஜீவனை தருவார். அந்த தேவ பக்தி வந்து இந்த உலகத்துக்காக மட்டும் அல்ல. அதான் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஓதுங்க. தேவ பக்தியானது இந்த உலகத்துக்குரியதல்ல, வரும் காரியத்துக்கு நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சோதனை வரும்போது தேவன் ரட்சிப்பார். அதனாலதான் இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை அதனால சோதனை போக வேண்டாம். இந்த பாடுகள் உலகத்துல இருக்கும், ஆனா முடிவு நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன். இதுதான் குடும்பமும் தேவ பக்தி. அந்த தேவ பக்திக்கு நன்மை இல்லைன்னு அல்ல, தேவனுடைய பாதுகாப்பு உண்டு, தேவனுடைய ரட்சிப்பு உண்டு, முடிவிலே நித்திய ஜீவன் உண்டு. தங்களை மூடிய நோக்கி செல்லிப்போம்.